சாந்தி. இப்போ நம்ம சிஸ்டர் சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே மதுபன் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு இல்லையா? பாப்தாதா மீட் பண்றதுக்கு. நம்ம அக்டோபர் மாசத்துல இருந்து பாபாவுடைய மீட்டிங்க்கு நம்ம வந்து ஒருத்தர் போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க. நம்ம வந்து இப்போ இப்போ நம்ம தமிழ்நாடு டேர்ன் அப்படின்னா இப்போ நவம்பர் 15th போனாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மார்ச் 8ஆம் தேதி நம்ம பாபா மீட் பண்ண போறோம். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நான் எழுதிட்டு வந்திருக்கேன். நம்ம என்னென்னலாம் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து புது ஆத்மாக்களுக்கும் சரி பழையவங்களுக்கும் சரி கொஞ்சம் ஒரு விஷயத்துல நம்ம கேர்லெஸ்ஸா இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா என்ன ஒரு விஷயத்துல வந்து நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்காங்கன்னா, சில பேர் நம்மகிட்டே கேக்குறாங்க, சிஸ்டர் மதுபன் வந்து பாபா மீட்டுக்கு வரலாமா? புதுசா இருக்காங்கன்னா 6 months 8 months இருக்கிறவங்க கூட நம்மகிட்ட கேக்குறாங்க. நம்ம 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 சென்டர்ல நடக்கிறது கூட சொல்றேன், சென்னையில் நடக்கிறது கூட. எதுக்காக ரீசன் வந்து சொல்லணும்னா கேட்டா, முன்னாடி எல்லாம் தானே பாபா வந்தாரு, இப்ப வந்து நம்ம வந்து வீடியோ ரெக்கார்டிங் தானே நம்ம வந்து பார்க்க போறோம். புதுசா இருந்தா கூட என்ன கூட்டிட்டு வரலாமே அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி உங்களுக்கு கூட யாருக்காவது சங்கல்பம் கூட இருக்கலாம். ஆனா எனக்கு பர்சனலா நான் ஃபீல் பண்றது என்னன்னா, இப்ப முன்னாடியாவது குல்சர்தாதி இருந்தாங்க. அப்ப குல்சர்தாதி உடல்ல பாபா வந்தாரு. ஆனா இப்ப வந்து குல்சர்தாதி ஷரீர் விட்டுட்டாங்க. பிரம்ம பாபாவும் ஃபரிஸ்தாவா இருக்கிறாரு. அப்போ இப்ப முன்னாடி எல்லாம் என்னென்னலாம் ரெக்கார்டிங் இருந்துச்சோ அதுதான் வந்து போடுறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். என்னுடைய பர்சனல் வியூ என்னன்னா, தனிப்பட்ட முறையில என்ன நான் நினைக்கிறேன்னா, இப்ப முன்னாடி பிசிக்கலா ஒருத்தர் வந்தாங்க. இப்ப நான் வந்தேன். நான் முன்னாடியே கொஞ்சம் ஆன் பண்ணிட்டு போய் கொஞ்சம் ரெடி ஆயிட்டு அப்புறம் திரும்ப வந்தேன். இப்ப கனெக்ட் ஆன அதனாலதான் ஒரு நிமிஷம் யோகா பண்ணலான்னு 5 minutes முன்னாடி கனெக்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். 3-4 minutes முன்னாடி. அதனால யோகா பண்ணலாம் அப்படின்னு இப்ப நம்ம சொன்னோம். அப்போ நம்ம வந்து இப்ப நான் வந்து வந்தோம், இதை ஆன் பண்ணோம், அப்புறம் ரூம் போயிட்டு அப்புறம் திருப்பி இங்க வந்தேன். அது மாதிரி தாதி வந்து வர்றாங்கன்னா நம்ம நேர்ல வர்றதை நம்ம நடந்து வர்றதை பாக்குறோம், வந்து உட்கார்றாங்க, யோகா பண்றாங்க. அப்போ ஒரு யோகா பண்றதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா சூரஜ் பை கிளாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் தாதி வந்து வந்தோடனே ஒரு 2 பாட்டு இல்லைன்னா ஒரு 3 பாட்டு அளவுக்கு யோகா இருக்கும். அஹ் போகி போகு வைப்பாங்க பாபாக்கு. அப்புறம் தாதி மேல போவாங்க. மேல போனதுக்கு அப்புறம் பாபா கீழே வருவாரு. கீழே வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10-15 நிமிஷம், சில நேரங்கள்ல 20 நிமிஷம், நம்ம குறைஞ்சது 10 நிமிஷத்துல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் பாபா ஹால் ஃபுல்லா எல்லாரையும் பார்த்து திருஷ்டி கொடுப்பாரு. அந்த திருஷ்டியெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் முரளி நம்ம கேட்போம். இப்ப முரளி கேட்கும் போது ஒருத்தரும் சொல்லுவாங்க அந்த ஹால்ல இருக்க. இப்ப நம்ம கிளாஸ் வந்து நம்ம சென்னை மீட்டிங் ஒன்று வைப்பாங்க. அப்புறம் நம்ம சென்டர் வைஸா தனியா மீட்டிங் வைப்போம். பாப்தாதா மீட்டு முடிச்சோடனே சில டைம் அந்த கார்டன்ல உட்காந்து பேசுவோம். அப்படி இல்லைன்னா அடுத்த நாள் காலையில, இல்லைன்னா அடுத்த நாள் காலையில சென்னை மீட்டிங் இருந்தா கூட அடுத்த நாள் சாயந்தரம் நைட்டு இந்த பிரகாஷ் பண்ணி தாதி கார்டன்ல உட்காந்துட்டு எல்லாரும் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க அப்படின்னு உட்காந்து நம்ம ஷேர் பண்ணிட்டு இருப்போம். அப்ப ஒருத்தரும் பாத்தீங்கன்னா, என்னை உட்பட சொல்றேன், பாபா இந்த இது எனக்காக சொன்னாரு. இன்னொருத்தர் கேட்டா எனக்காக தான் சிஸ்டர் சொன்னாரு. இன்னொரு மாதாஜி கேட்டா அவங்களும் சொல்லுவாங்க எனக்காக தான் இதை சொன்னாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாப்தாதாவுடைய மீட்ல வந்து ஒருத்தரும் அனுபவம் பண்றாங்க. ஆனா இப்போ நம்ம ஆன்லைன்ல வந்து கேட்கிறோம் இல்லையா? ஆல்ரெடி ரெக்கார்டிங் பண்ணதான். இப்ப நம்ம 15ஆம் தேதி போன மண்டே நம்ம கேட்டோம் இல்லையா? போன திங்கட்கிழமை பாபா மீட் நம்ம பார்த்தோம். நீங்க பாபா மீட்ல பார்த்திருப்பீங்க. தா பிஃபோர் டைம் ஆரம்பிச்சிட்டாங்க. 6:15 இல்ல, அதுக்கு முன்னாடியே போகி வச்சுட்டாங்க. ஏன்னா நம்ம அப்பதான் வெளியில போயிட்டு வந்தோம். அங்க போகு நீங்க வச்சிருங்கன்ட்டு பாபா வரும்போது தான் கத்திக்கு ஓடி வந்து உட்கார்ந்தோம். பாபா அங்க போகு வைக்கும் போதே இங்க ஸ்டேஜ்லயே முன்னாடி போகு வச்சு பாபாக்கு இது பண்ணாங்க. ரொம்ப பிஃபோர் டைமே வந்துட்டாங்க. 2 பாட்டுக்கு என்னமோ அவங்க யோகா பண்ணாங்க சசி தீதி. அதுக்கப்புறம் பாபா அவ்யக்த பாப்தாதா தாதிங்க வந்தாங்க. அந்த வீடியோ பழைய வீடியோ போட்டாங்க. அப்புறம் உட்கார்ந்தாங்க. ஒரு 5 minutes கூட இல்ல. அதுக்குள்ளேயே பாபா திருஷ்டி கொடுத்தாரு. பட் இது மாதிரி முன்னாடி இருக்காது. புதுசா இருக்கிறவங்களுக்காக நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. பாபா குல்சர்தாதி உட்கார்ந்து ஒரு 2 பாட்டு 3 பாட்டு, அது அந்த பங்ஷீரே ஒரு பாட்டு இருக்கு, ஹிந்தி பாட்டு. அது 7 நிமிஷம் அந்த பாட்டு. 6.5 7 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் அது மாதிரி 3 பாட்டுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் தான் பாபாவுக்குள்ள சாரி பாபா வந்து நம்மளோட பேசுவாங்க. இப்ப வந்து பிரதருடைய கிளாஸ் இருக்கு ஆஸ் யூஷுவல். சுரேஷ் பாயுடைய கிளாஸ் 5 to 6 இருக்கு. கொஞ்ச நேரம் யோகா இருக்கு. 6:15க்கு போர்டு வச்சிடுறாங்க. 6:30 வரைக்கும். 6:30க்கு வீடியோ போட்டுறாங்க. 6:30 முன்னாடி கூட சில டைம் வீடியோ போட்டுறாங்க. முன்னாடிக்கு இப்பைக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடியோ தான் அப்படின்னாலும் அந்த வீடியோல கொஞ்ச நேரம் தான் தாதி வந்து உட்கார்ந்துருக்காங்க. கொஞ்ச நேரம் தான் அந்த திருஷ்டி கூட ஒரு 2-3 minutesல முடிஞ்சிருது. அதுக்குள்ள பாபா வாய்ஸ்
முரளி நம்ம கேட்க ஆரம்பிச்சிடும். அப்போ முன்னாடி நம்ம நேர்ல போய் நம்ம வந்து தாதி இருக்கும் போது போனதை விட இப்பதான், ஏன்னா பாபா வந்து ஸ்தூலமா வரல இல்லையா? இப்ப ஸ்தூலமா வரல. இப்ப நான் ஸ்தூலமா உட்காந்துருக்கேன். அது மாதிரி பாபா ஸ்தூலமா வரல. இங்க ரெக்கார்டிங் போட்ட மாதிரி ஒண்ணு போடுறாங்க. அப்ப நான் வந்து ரெக்கார்டிங்க வந்து நான் கேட்கற அளவு கேட்கணும்னா என்னுடைய ஸ்திதி, என்னுடைய என்ன சொல்றது, என்னுடைய மனநிலை அந்த அளவுக்கு சக்திசாலியா இருந்தா மட்டும்தான் அந்த வீடியோல வரக்கூடிய பாபாவை நேர்ல பாபா வந்தாரு. நேர்ல எப்படி நம்ம வீடியோ அப்படிங்கிற அந்த கான்சியஸ் இல்லாம அந்த, ஏன்னா கொஞ்ச நேரம் தான் இருக்கு. மற்றபடி பாபாவுடைய முரளி ரொம்ப நல்லா தான் போகுது. பாபா வந்து சூக்ஷமா பிரவேசம் ஆகுறாருதான். அப்ப தாதிக்குள்ள வந்தாரு. ஏன்னா தாதிக்குள்ள வரும்போது கூட ஃபுல் எனர்ஜியோட வரமாட்டேன்னு சொல்லுவாரு. அதுவே நம்ம எல்லாருக்கும் சக்தி நிறைஞ்சதா இருக்கு. அப்ப பாபா சூக்ஷ்மத்துல வந்து பாபா மீட் நடக்குது. அப்போ இந்த சூக்ஷ்மத்துல பாபாவை நம்ம சந்திக்கணும்னா என்னுடைய மனநிலை வந்து கொஞ்சம் முன்னாடி விட இப்ப இன்னி மனநிலை நல்லா இருக்கணும்னு சொல்லலாம். அதுக்கு நம்ம எப்படியெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு கிளாஸே அதுதான். சரிங்களா? அப்போ நம்ம வந்து மொத இப்ப நான் யாரை சந்திக்க போறேன்? நான் வந்து ஸ்வயம் இறைவனை சந்திக்க போறேன். நான் வந்து ஒரு சிஸ்டரையோ, ஒரு சீனியர் சிஸ்டரோ, ஒரு பிரதரையோ, இல்லைன்னா வந்து உலகத்துல ஒரு பெரிய ஒரு தலைவனையோ, இல்ல ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ பார்க்க போல. யார வந்து உலகமே மரியாதைக்குரிய ஒரு இடத்துல வச்சிருக்கோ, யார வந்து உலகமே கோயில் குளமா தேடிட்டு இருக்கோ, அந்த இறைவனை நான் சந்திக்க போறேன். அப்ப அந்த இறைவனை நான் தான் சந்திக்க போறேன் இல்லையா? என்ன சந்திக்கிறதுக்காக மேல இருந்து வராரு. நம்ம 2 பேருக்கான ஒரு மீட்டிங் பாயிண்ட் தான் மதுரை இல்லையா? மவுண்ட் அபு வந்து சிவபாபா. நம்ம ஸ்தூலமா நம்ம சூக்ஷமா நம்ம போறோம். டெய்லி நம்ம அமிர்தலையில யோகா பண்றோம், ட்ராஃபிக் கண்ட்ரோல் பண்றோம் எல்லாமே. அப்பெல்லாம் நம்ம மேல போறோம். ஆனா இப்போ பாபா அபிஷியலா மேல இருந்து எனக்காக, நமக்காகனே நினைக்கக்கூடாது, எனக்காக பாபா மேல இருந்து வராரு. அப்ப யாரு என்னுடைய பாபா நேத்து கூட முரளியில பாபா சொன்னாரு, சிவபாபா வந்து காதலன். அப்ப நான் வந்து எப்படி போய் பாபாவை நான் சந்திக்கலாம் அப்படின்னு சொன்னா, அவருக்கு ஈக்குவலா இப்ப எப்படி ஒரு பாபா 2 நாளா சொன்னாரு. நேத்து சொன்னாரு, முந்தா நேத்து சொன்னாரு. டெய்லி யார் முரளி மிஸ் பண்ணாம கேட்டுட்டு இருக்கீங்களோ நீங்க கவனிச்சிருப்பீங்க. நேத்து முரளியில பாபா சொன்னாரு, உங்களுடைய Dress, நம்முடைய போட்டுக்கிற Dress, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய பொருள் இல்லையா? அது வந்து ரொம்ப ஹைஃபையா வேண்டாம், ரொம்ப ஆடம்பரமா வேண்டாம், ரொம்ப சாதாரணமாவும் வேண்டாம்னு சொன்னாரு. முந்தா நேத்து என்ன சொன்னாருன்னா, புதன்கிழமை, ஆமா புதன்கிழமை சொன்னாரு, சாப்பாடு ரொம்ப ஹைஃபையா நான் வந்து பன்னீர் தான் சாப்பிடுவேன். அந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான சாப்பாடு தான், விலை உயர்ந்த சாப்பாடு தான் நான் சாப்பிடுவேன். அப்படி இல்ல. இல்ல நான் டெய்லியும் நான் வந்து ஒரு தண்ணி சாதம், கஞ்சி சாதம் மாதிரி தான் குடிக்கிறேன். அப்படியும் இல்ல. இல்லையா? ரொம்ப ஆடம்பரமும் வேண்டாம், ரொம்ப கீழேயும் வேண்டாம்னு சொன்னாரு. இப்ப அதே மாதிரிதான் இப்ப நான் வந்து இறைவனை நான் சந்திக்க போறேன்னா, இது வந்து நம்ம சாப்பாடுக்கு சொல்லிட்டாரு பாபா, இல்ல நம்மளுடைய ட்ரெஸ் கோடுக்கு சொல்லிட்டாரு பாபா. சரி, இது எல்லாமே இருக்கட்டும். ஆனா இப்ப நான் யாரை சந்திக்க போறேன்? என்னுடைய அப்பா, என்னுடைய அப்பான்னு சொல்லலாம், என்னுடைய டீச்சர்ன்னு சொல்லலாம், என்னுடைய குருன்னு கூட சொல்லலாம். சிவபாபா தான் உண்மையான சத்குரு. குருன்னு சொல்லலாம்ல, சத்குருவா இருக்கிறாரு. அப்ப என்னுடைய காதலன்னு கூட பாபாவை நான் வச்சுக்கலாம், என்னுடைய மணவாளன் வச்சுக்கலாம். ஆனா அந்த மணவாளன் நான் சந்திக்க போறேன்னா கொஞ்சமாச்சு அவர் மாதிரி ஆயிட்டு போகணும். இப்போ ஒரு பாபா நேத்து சொன்னார், வனவாசத்துல இருக்கீங்க, சத்தியுகத்துல போயிட்டு நீங்க எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பிசிக்கலா ஒரு மனிதன் இருக்கிறாருன்னு வச்சுங்க, உடல் ரீதியா அவரு என்னுடைய மணவாளன் வச்சுக்கலாம். ஒரு மனிதன், ஒரு ஆண், ஒரு மணவாளன் வச்சுக்கலாம். இப்ப நான் ஒரு ஜோடியா பார்க்க போறேன், இல்லைன்னா அவரை போய் நான் மீட் பண்ண போறேன்னா அவருக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி நான் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போகலாம். அவருக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை கலர் போட்டு போகலாம். அவருக்கு பிடிச்சமான ஐட்டம்ஸ் நான் வாங்கிட்டு போகலாம், சாப்பிடுறதுக்கோ இல்ல கிஃப்ட் மாதிரி கொடுக்கறதுக்கோ. நான் அது வந்து எனக்கு பிடிச்சமானது, அவருக்கு என்ன பிடிச்சதோ அதை நான் வாங்கிட்டு போகலாம். இல்ல அவருக்கு எங்கிட்ட என்னென்னலாம் நான் எப்படி இருந்தா அவங்களுக்கு பிடிக்குமோ அது மாதிரி நான் வந்து என்னுடைய ட்ரெஸ் கோடோ, என்னுடைய ஹேர் ஸ்டைலோ, இல்ல சம்திங் ஏதாச்சும் ஒரு ஸ்தூலமான ஒரு மனிதனை நம்ம சந்திக்க போறோம்னா அதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு போகலாம். ஆனா இங்க சிவபாபா அவருக்கு வந்து இதுதான், பாபாக்கு வந்து இந்த கலர் பிடிக்கும். இப்ப உலகத்துல வந்து ஜென்ரலா சொல்லுவாங்க, லேடிஸ்னா பிங்க் கலர் பிடிக்கும், ஜென்ட்ஸ்னா ப்ளூ கலர் பிடிக்கும்னு. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் பிங்க் பிடிக்குதான். ஒருவேளை அவங்க கால்குலேஷன் கூட கரெக்ட் தான், மெஜாரிட்டி பேருக்கு அதுதான் பிடிக்கும் போல. அது மாதிரி ஷிபாபா வந்து பிரதர், ஒரு ஆண். அதனால இப்ப பாபாக்கு ப்ளூ கலர் பிடிக்காதனால என்னுடைய ட்ரெஸ் கோடு, இல்ல நான் யூஸ் பண்ற பர்ஸோ, போனோ, சம்திங் மொபைலோ, ஏதாவது கவரோ, ஏதாவது நான் வந்து ப்ளூ கலர் எடுத்துட்டு போலாம் அப்படின்னா அது முடியாது. ஏன்னா பாபாக்கு பிசிக்கலா இந்த கலர் பிடிக்கும், இந்த பொருள் கொண்டு போனா பாபா இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆனா சிவபாபாவை திருப்திப்படுத்துறது ஒரு வகையில பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஏன்னா உலகத்துல மாதிரி ஐயோ எனக்கு என்னுடைய பார்ட்னருக்கு பிடிச்ச மாதிரி நான் அந்த மாதிரி நான் ட்ரெஸ் என்ன அப்படி போட்டிருக்கிறது அவருக்கு பிடிக்குமா, ஹேர் ஸ்டைல் பிடிக்குமா, இல்ல இந்த பொருள் நான் செஞ்சுட்டு போற ஸ்வீட் சம்திங் ஏதாவது எடுத்துட்டு போறேன் இது பிடிக்குமா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அவங்களுக்கு பிடிக்காம கூட போகலாம்.
ஆனா ஒரு பக்கம் ஸ்தூலமா தான் இது இல்லையா? ஆனா சிவபாபாக்கு வந்து என்னுடைய லைஃப் பார்ட்னர் நான் மீட் பண்ண போறேன், என்னுடைய சத்குருவை நான் மீட் பண்ண போறேன்னா, அப்ப நான் அவரை மீட் பண்றது போறதுக்கு முன்னாடி அவருக்கு பிடிச்சமான பிசிக்கலா வெளி தோற்றத்துல பாபாக்கு பிடிச்ச மாதிரி நான் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா பாபா ஒரு ஒளி புள்ளி. அப்போ அவருக்கு பிடிச்ச மாதிரினா நான் எப்படி ஆகலாம்? இப்ப பாபா நேத்து முரளியில சொன்னாரு இல்லையா, யாரு சேவைக்கு எவ்வளவு ரெடியா இருக்காங்க இல்லையா? பாபா முரளி வச்சுதான் நம்ம சொல்றோம் இல்ல, யாரு தூய்மையா இருக்காங்க, யாரு பிறரை தூய்மையாக்கக்கூடிய சேவை செய்யறாங்க, யாரு வந்து நேத்து பாபா சொன்னாரு அதாவது தடைகளற்ற வெற்றியாளர்களா இருக்கணும். அந்த மாதிரி பாபா வந்து ஒரு ஒரு டைம்க்கு வந்து எனக்கு ஞானி குழந்தைகளை பிடிக்குமாரு, சில டைம் எனக்கு யோகி குழந்தைகளை பிடிக்கும்னு சொல்லுவாரு. சில நேரங்கள்ல பாபா வந்து சொல்லுவாரு, மோஸ்ட்லி சொல்றது வந்து பாபா வந்து சேவாதாரி குழந்தைங்களை தான் பிடிக்கும்னு சொல்லுவார். ஓ போத் பியாரே லக்தே ஹை, எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப அன்பு காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்ப நான் பாபாக்கு பிடிச்சமான மாதிரி நான் மதுபன் போகணும்னா, அப்போ என்னுடைய என்னுடைய பார்ட்னர் அவருக்கு மேட்சிங்கா நான் போகணும். அவருக்கு மேட்சிங்கா ஜஸ்ட் என்னுடைய ட்ரெஸ் கோடு ஹேர் ஸ்டைல் நான் சொல்லல. அப்ப ஏன்னா சிவாபா பார்ட்னருக்கு ட்ரெஸ்ஸும் இல்ல, அவருக்கு தலையும் இல்ல, எதுவுமே இல்லை. அப்ப என்னுடைய பார்ட்னரை நான் ஹாப்பியா வச்சுக்கணும், இல்ல அவருக்கு நான் மேட்சிங்கா நான் போகணும்னா, அப்ப ஒருவேளை பிசிக்கல் பாடியா இருந்தா அவர் மாதிரியே நான் ட்ரெஸ் போட்டுக்கலாம், இல்ல மேட்சிங் மேட்சிங் ஒரே கலர்ல கூட ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கலாம். ஆனா அது மாதிரி பண்ண முடியாது. அப்ப சிவபாபாக்கு நான் என்ன பண்ணலாம்னா, அவர் ஆத்மா மாதிரிதான் என்னுடைய ஆத்மா மாத்தி நான் அவரை மீட் பண்ண போறேன். பாபா வந்து ஏன் ஆத்மாக்கு தகுந்த மாதிரி அவர் மாறிட்டு வரமாட்டார், அவர் மாறிட்டு ஆல்ரெடி வந்திருக்கிறார். ஏன்னா அவருடைய வீடு சில நேரங்கள்ல இப்ப இதை சொல்லும் போது கூட எனக்கு மெய்சில் இருக்கிறது. பாபா நமக்காக, பாபா மேல இருந்து உலகத்துல வந்து சொல்லுவாங்க மத்தவங்களுக்காக வந்து நானு நிறைய கதைகள் எல்லாம் பக்தியில கதைகள்லாம் சொல்லுவாங்க. ராஜா வந்து இவ்வளவு நாடு கடந்து கடல் கடந்து இதை கடந்து அதை கடந்து அவங்கள சந்திக்கிறதுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையாலுமே சிவபாபா நமக்காக மேல இருந்து வந்துட்டாப்ல இல்லையா? சோ இப்ப பாபாக்கு நம்ம மேல நம்ம ஒருத்தர் மேலயும் ரொம்ப அன்பு இருக்கு. அதனால அவருடைய இடத்த விட்டுட்டு எனக்கா வந்துட்டார். அப்போ பாபா எனக்காக வந்துட்டார் மேல இருந்து. சோ நான் இப்ப என்ன பண்ணலாம்னா, நான் அவரை மாதிரி நான் ஆகணும். அவரை மாதிரி ஆயிட்டு நான் அவர் போய் சந்திக்கலாம். இந்த உலகத்துல வந்து ஒரே கலர் ட்ரெஸ் போட்டுக்கிறது, ஒரே கலரா இது பண்ணிக்கிறது இல்லையா? இப்ப எல்லாம் ஃபேமிலிக்கே இப்ப அங்க எப்படின்னு எனக்கு தெரியல. இப்ப நான் தீபாவளி டைம்ல நான் வண்டியில போகும்போது பார்த்தேன். 4 பேர் டூ வீலர்ல, பார்க்க போனா 4 பேர் போகக்கூடாது, ஒரே கலர் மேல ட்ரெஸ். ஷர்ட் கலர் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சாண்டல் கலரா ஏதோ சம்திங், அந்த கலர் எனக்கு இப்பயுமே ஞாபகம் இருக்கு. ஒரு பையன் ஒரு பொண்ணு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 4 பேர் ஒரே கலர் தான் ட்ரெஸ். கீழே உள்ளதெல்லாம் நான் அப்படியே என்னடா ஒரே மாதிரி இருக்காங்களேன்னு பார்த்தேன், கார்ல இருந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி மேட்சிங்கா போட்டுக்கிறாங்க. அது மாதிரி இப்ப ஷிபாவுக்கு நான் மேட்சிங்கா எதுவுமே பண்ண முடியாது. இப்ப ஷிபாவுக்கு நான் மேட்சிங்கா ஆகணும்னா அவரு மாதிரி குணங்கள் நிறைஞ்சவங்களா, அவரை மாதிரி என்னுடைய ஸ்திதி, என்னுடைய மனநிலை நான் பாபா மாதிரி இருக்கிறேனா. நான் இந்த கிளாஸ் வரும்போது பாத்தீங்கன்னா நேத்து தான் சிஸ்டர் கன்ஃபார்ம் பண்ணாங்க. நான் ஆல்ரெடி போன வாரமே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்த வாரம் கொஞ்சம் எனக்கு ஹெல்த் இஷ்யூவா இருந்துச்சு, கொஞ்சம் அலர்ஜியா இருந்துச்சு. இப்ப கூட ஃபேஸ்ல கொஞ்சம் வீங்கிதான் இருக்கு, கொஞ்சம் ஸ்வெல்லிங்கா இருக்கு. அதனால நம்ம பாபா சேவைக்கு நம்ம நோ சொல்லக்கூடாது. நேத்து சிஸ்டர் சொன்னாங்க நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாமா, இல்ல இல்ல சிஸ்டர் நான் நேத்தை விட இன்னைக்கு நான் ரொம்ப நல்லாயிட்டேன், நாளைக்கு நீ நல்லாயிருவேன், நம்ம வச்சுக்கலாம், கேன்சல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பாபா ஒரு வாய்ப்பு கொடுக்குறாருன்னா அதை நம்ம பண்ணணும் இல்லையா? இல்லையா? இன்னொன்னு என்னன்னே தெரியல. சோ உங்களோட நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்கு எனக்கு. சோ நம்ம ஏன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா சத்திய திரேதய ஆத்மாக்கள் தானே. சோ அதனால ஒரு ஒரு என்னன்னு தெரியல, இனம் புரியாத ஒரு அன்பு இருக்குன்னு சொல்லலாம். சோ அதனால நான் வந்து இந்த கிளாஸ்க்காக கூட இன்னைக்கு காலையில இப்போ இப்ப நான் ரூம்ல கொஞ்ச நேரம் உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். இன்னைக்கு காலையில தான் எழுதிட்டு இருந்தேன். ஒரு திடீர் ப்ரோக்ராம் நேத்து ஒண்ணு வந்துருச்சு. ஒரு காலேஜ்ல வந்து மெடிடேஷன் ரூம் ஓபன் பண்ணோம் நேத்து சாயந்தரம். சாயந்தரம்ல நைட் கிளாஸ் முடிச்சுட்டு தான் பேசி டிஸ்கஸ் பண்ணி நைட்டு 11:30 வரைக்கும் ஒன்லி ஸ்ரீ பாபா பாயிண்ட் ஆஃப் லைட் அதை ரெடி பண்ணிட்டு பிரதர்ஸ் போகும்போது 11:30 நைட். அதுக்கப்புறம் நம்ம தூங்க போயிருந்தோம். அதனால நேத்து எதுவும் இது பண்ணல. இப்போ வரும்போது நம்ம என்ன இது பண்ணலாம், பாபாவை நான் வந்து என்னுடைய அப்பா, என்னுடைய மனவாள நான் சந்திக்க போறேன், அதான் கிளாஸ். ஸோ இந்த கிளாஸ் ஜஸ்ட் ஒரு பாயிண்டா சொல்றதை விட நம்ம ஃபீல் பண்ணி சொல்லணும்னு தோணுச்சு. அவரை மாதிரி நம்முடைய மனநிலையை நம்ம செட் பண்ணலாம். இப்ப பாபாவுடைய மனநிலை பாத்தீங்கன்னா யாரு மேலயுமே பாபாவுடைய மனநிலை வந்து பாபாவுடைய பெயரே வந்து பாத்தீங்கன்னா பேர் கிடையாது இல்லையா? சிவன்னு நம்ம சொல்றோம், தமிழ்ல ஸ்ரீ பாபான்னு சொல்றோம், ஹிந்திலயும் பாபான்னு சொல்றோம், அப்பாங்கிறோம், ஸ்ரீ பாபாங்கிறோம், இல்ல சிவ தந்தைன்னு சொல்றோம். பட் சிவன்கிறதே பேர் கிடையாது. சிவன் அப்படிங்கிறதே பேர் கிடையாது. அவர் செய்யக்கூடிய செயலுக்கான ஒரு பேர் தான் இல்லையா? அப்போ வந்து என்ன சொல்றது, வினைச்சொல்னு சொல்லலாம் இல்லையா, பெயர் சொல் கிடையாது. இப்ப நமக்கெல்லாம் பேர் வச்சிருக்காங்க. இப்ப என் பேர் ஈஸ்வரி, சிஸ்டர் பேரு வந்து சிவகுமாரி, ராஜேஸ்வரி இல்லையா? அப்புறம் வாசுகி அப்படின்லாம் பேருனா இது நமக்கெல்லாம் உண்மையாலுமே பெயர் சொல் இல்லையா?
நம்முடைய பேருக்கு நம்ம உடலுக்கு ஆண் உடல் பெண் உடலை பார்த்து வச்சுட்டாங்க. பட் பாபாக்கு பெயர் சொல் கிடையாது. அவருடைய ஒரு ஒரு பேரும் நீங்க பாபாவது பேர் பாபா இல்ல சாரி அப்பாவுடைய தந்தையுடைய பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்னொண்ணுமே அவர் செய்யக்கூடிய செயலை தான் குறிக்குது. சோ வினைச்சொல் தான். அப்ப சிவபாபாவுடைய பெயரே கிடையாது. அப்போ சிவன்னா என்ன அர்த்தம்? சிவனா நன்மை செய்பவர். அப்ப பாபா இன்னைக்கு கூட பாருங்க வரதானத்துல அவ்வளவு அழகா பாபா சொல்லாரு, நான் உலகத்திற்கு நன்மை செய்வதற்காக அவதரித்த ஆத்மா. உலகத்திற்கு நன்மை செய்வதற்காக அவதரித்த ஆத்மா. அதுதான் இன்னைக்கு பாபா வரம் தரார். அப்போ நம்ம எப்படி பாபாவை நம்ம யாரெல்லாம் மீட் பண்ண போறீங்களோ, இல்ல இந்த வருஷம் பண்றீங்க, இப்ப இந்த வருஷமே போறீங்க, இல்ல மார்ச் வரைக்கும் இருக்க பாப்தாதா மீட்டுக்கு நீங்க எந்த வாட்டி எந்த பாப்தாதா மீட்டுக்கு நீங்க போனாலும் இது மட்டும் நம்ம இது பண்ணிக்கலாம். என்னுடைய மனவால நான் சந்திக்க போறேன். சோ கொஞ்சமா அது நம்ம இத்தனை வருஷம் பாப்தாதா நம்ம மீட் பண்ணிட்டு வந்திருப்போம். ஆனா இந்த வாட்டி பாபா மீட் பண்றது இப்போ கொஞ்சம் வருஷமாவே ரெக்கார்டிங் தான். ஆனா நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு இது இருந்தது. குல்சார் தாதி இருக்கிறாங்க. சரி தாதி சரியாயிட்டு பாபா அவங்களுக்குள்ள வருவாங்க அப்படின்னு ஒரு இது இருந்தது. தாதி இல்லங்கும் போது ஓகே அப்படின்னு நமக்கு நம்பிக்கை மட்டும் இது பண்ணாதீங்க. இன்னொன்னுங்க, பாபா தாதி உடல்ல வரலனாலும் பாபா ஃபுல் பிரசன்ஸ்ல இருக்காரு. இல்லைன்னா பாருங்க எல்லா பாபா மீட்டுக்கு கூட்டம் ஃபுல்லா தானே இருக்கு. எப்பயாவது பாபா மீட்டுக்கு கொஞ்சமா இருக்கிறாங்க இல்லையே, 15,000 20,000 பேர் 25,000 பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ பாபாவுடைய சக்தி அங்க இருந்துகிட்டு தான் இருக்கு. அதனால நல்லா நம்ம என் பாபா மாதிரி நான் பாபாக்கு சமமா ஆயிட்டு போகணும்னா என்னுடைய மனநிலையை அவர் மாதிரி ஆகும். சரி இப்ப நன்மை செய்யக்கூடியவர்களா ஆகணும்னா பாபா சிவன்னாவே கல்யாணக்காரி ஹிந்தில. தமிழ்ல நம்ம நன்மை செய்பவர்னு சொல்றோம். அப்போ நான் பாபா மாதிரி நான் நன்மை செய்பவனா ஆகணும். அப்பதான் அந்த ஜோடி பொருத்தம் மேட்சிங்கா இருக்கும். இப்ப நம்ம யாராவது இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் ஹைட்டா, ஒருத்தர் குள்ளமா, ஒருத்தர் ரொம்ப குண்டா, ஒருத்தர் ஒல்லியா இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? ஜோடி பொருத்தமே சரியில்லையேன்றுவாங்க இல்லையா? அது மாதிரி இப்ப நானும் ஷிபாபா ஒரே மாதிரிதான் இருக்கும். ஜோடி ஒரே மாதிரிதான் இருக்கு. பாயிண்ட் ஆஃப் லைட் தான் ரெண்டு பேரும். ஷிபாபா நம்மளும் தான். அப்ப அவருடைய மனநிலையை நம்ம கொண்டு வந்துக்கலாம். அப்போ என்னுடைய மனசை எல்லாருக்கும் நான் நன்மை செய்யக்கூடிய மனநிலையா நான் வச்சுக்கணும்னா அதுக்கு எனக்கு ரெண்டு விஷயங்கள் வேணும். ஒண்ணு, எல்லார் மேலயுமே அன்பு இருக்கணும் நமக்கு. அது பாபா குழந்தையாட்டும் இல்ல குழந்தையே இல்லைனாலும் சரி. யார் ஏன்னா எல்லாருமே பாபாக்கு டைரக்ட் குழந்தையே ஆகிறது இல்லை. சத்தியத்துக்கு எல்லாரும் வந்துடவும் மாட்டாங்க இல்லையா? டிராமால அப்படிதான் இருக்கு. அப்போ பாபாக்கு உலகத்துல உள்ள அத்தனை பேர் மேலேயும் என்னுடைய சகோதர ஆத்மா எல்லாருமே சகோதர ஆத்மா நினைச்சாலும் சரி, நம்ம எல்லாரும் ஒரு குடும்பம்னு நினைச்சாலும் சரி. அப்ப நம்ம எல்லாருமே ஒரே ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். அப்ப இயல்பாவே எனக்கு எல்லார் மேலேயும் அன்பு இருக்கும். அன்பு இருந்தாதான் எல்லார் மேலேயும் எனக்கு சுப பாவனை வரும். எல்லார் மேலேயும் நல்ல எண்ணங்கள், குட் விஷஸ்ன்னு சொல்லுவார் பாபா இல்லையா? நல்ல எண்ணங்கள் எனக்கு வரும். அந்த நல்ல எண்ணங்கள் வந்தாதாங்க ஒருத்தருக்கு நான் நன்மையை செய்வோம். பாபா நமக்கு டெய்லி முரளி சொல்றாரு ஓயாம. நம்ம முரளி கிளாஸ்க்கு வரமோ வரலையோ, நம்ம கேட்டு ஃபாலோ பண்றோமோ பண்ணலையோ, பட் பாபா முரளி சொல்றது அவருடைய கடமை மட்டும் ஒரு பொழுதும் மழை புயல்னாலும் அவர் முரளி சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்கிறார். அப்போ பாபா ஏன்னா பாபாக்கு ஒண்ணுதான் எல்லாம் என் குழந்தைங்களுக்கு சாப்பாடே முரளி தான். இந்த முரளி கேட்கலன்னா குழந்தைங்க எப்படி? அந்த அன்புதான் மேல இருந்து அவர் இழுத்துட்டு வந்துருது கீழே. அப்ப எனக்கு பாபா மேல என்னுடைய அப்பாவை நான் இழுக்கிற அளவுக்கு என்கிட்ட அன்பு இருக்கு இல்லையா? என் மேல பாபாக்கு அவ்வளவு அன்பு இருக்கு. எனக்கும் பாபா மேல அன்பு இருக்கு. அதனால எனக்காக பரந்தாமத்துல இருந்து வராரு. நான் டெய்லி பரந்தாம் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். பட் எனக்காக ஸ்தூலமாவே வராரு பாபா. அந்த உணர்வோட போலாம். அப்ப அவருடைய மனநிலை என்ன? எல்லாருக்கும் நன்மை செய்யறது. அப்ப நன்மை செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வச்சுக்கலாம். ஏன்னா நன்மை செய்யணும்னு நினைச்சாவே என்னுடைய மனசு தூய்மையாயிரும். நன்மை எல்லாராலையும் செய்ய முடியாதுங்க. பாபா சில டைம் முரளியில சொல்லுவார் பாருங்களேன், சேவை யார் வேணாலும் செய்யலாம். ஒன்லி கிச்சன் தான் நம்ம அதெல்லாம் கூட இப்ப பின்னாடி வருது பார்க்கலாம். கிச்சன்ல நம்ம எல்லாரையும் விட்டுற முடியாது. அதுக்கப்புறம் அது ஒண்ணுதான் இல்லையா? மற்றபடி பாத்தீங்கன்னா கிளாஸ் கூட பாத்தீங்கன்னா யாரு வேணாலும் இதை இப்ப நம்ம சொன்னோமே அவங்களாதான் கூப்பிட்டாங்க. நம்ம எந்த ஒரு பிளானுமே இல்லை. நேற்று ஈவினிங் வந்தோம், அவங்களாதே வந்தாங்க. ஈவினிங் சொன்னாங்க. நான் சொன்னேன் நாளைக்கு கிளாஸ் இருக்குது எனக்கு. இது மாதிரி நாங்க சாட்டர்டே பாக்குறோம், இடம் பாக்குறோம். அப்புறம் இல்லைன்னா சாட்டர்டே கூட நம்ம செட் பண்ணிடலாம்னு சொன்னோம். இல்ல இன்னைக்கு காலையிலே வேணும்னாங்க. அது அவங்களா என்ன சொல்லுது ப்ரோக்ராமா தான் அதுவா வந்தது, அதுவா எல்லாமே முடிஞ்சுச்சு. அப்ப பாருங்க, அவங்க நான்பிகே தான். யாருமே எங்க பாபா குழந்தை இல்ல. ஒரே ஒரு மாதாஜி தான் பாபா குழந்தை. நம்ம யோகா டேக்கு போயிருக்கோம். நானும் போயிருக்கேன் கிளாஸ் எடுக்கிறதுக்கு. நிறைய அங்க காலேஜஸ்ல எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். அவங்க கிட்ட மெடிடேஷன் கிளாஸ் போறீங்களே, ஒரு ரூம் செட் பண்ணி தர முடியுமான்னு கேட்டாங்க. ஏதோ பண்ணியாச்சு. அப்ப செட் பண்ணதெல்லாம் மாதாஜி கூட ஐடியா கொடுக்கலாம். நம்ம மாதாஜி கூட இது மாதிரி பண்ணலாமா அப்படிலாம் கேட்கல. வெளியாளங்களே கேட்டாங்க. பாபா சொல்லுவார்ல டைம் ஆக ஆக அவங்களே கூப்பிடுவாங்கன்னு. அது மாதிரிதான் நடக்குது இப்போ. அப்போ பாபாவுடைய சேவா
இப்ப நம்ம நேத்து நைட் உட்காந்து 11:30 மணிக்கு உட்காந்து யோகா பண்ணிட்டு இருந்தோம். பாபா நீங்க அங்க போறீங்க, நல்லா அங்குள்ள உங்க குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்க போய் பிரத்யட்சமாயிருங்க பாபா, உங்களை அனுப்பிச்சு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சுட்டு வந்தாச்சு. அப்போ பாபா சேவா இப்ப நம்மளா கேட்கல, அவங்களா இது பண்ணாங்க. சோ சேவை யார் வேணாலும் பண்ணலாம், பாபாவுடைய சேவா. ஆனா வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய சேவா ஒன்லி பிராமணர்கள் தான் செய்ய முடியும். இந்த வைப்ரேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வராது. வைப்ரேஷன் வந்து கொடுக்கறது. அப்ப வைப்ரேஷன் வந்து எல்லாருக்கிட்டையுமே நம்ம வந்து தரேன். வைப்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும்னா என்னுடைய ஸ்திதி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். என்னுடைய ஸ்திதி. அப்ப என்னுடைய மனநிலை நல்லா இருக்கணும்னா யார் மேலயும் எனக்கு யாரை பத்தி கம்ப்ளைண்டோ குறைகளோ எதுவுமே நான் பேசாம செய்யாம இருந்தாதான் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சேவையே பண்ண முடியும். அப்பதான் நான் பாப்சமானாவே ஆக முடியும். சாரி, வெளியில யாரோ வந்திருக்காங்க. அப்போ பாபா மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்போ சேவை யார் வேணாலும் பண்ணலாம். வைப்ரேஷன் கொடுக்கறது ஒன்லி பிராமணர்களுக்கு தான் கொடுக்க முடியும். ஏன் பிராமணர்கள் கொடுக்க முடியும்? ஏன்னா நம்முடைய மனம் தான் தூய்மையா இருக்கணும். அதனால நம்ம இந்த பாப்தாதா மீட்டுக்கு நம்ம பாபா மீட்டுக்கு நம்ம போகும்போது என்னுடைய மனவாளன், என்னுடைய குரு, என்னுடைய டீச்சர், என்னுடைய அப்பா, இல்ல பாபாக்கு உங்களுக்கு எந்த ஒரு உறவு, என்னுடைய ஃப்ரெண்டு, அவரை நான் பாக்குறது போறேன். அவருக்கு ஈக்குவலா நான் போறேன். அவருக்கு ஈக்குவலான பிசிக்கலா இல்ல, அவருடைய மனநிலை, அவருடைய மனசு எப்படியோ, அவர் ஆத்மா எப்படியோ அதே மாதிரி நான் ஆத்மாவும் அவரை போய் அவரை மாதிரியே நான் ஆயிட்டு அவரை போய் சந்திக்க போறேன். நம்மளை யாருக்காவது ரொம்ப நமக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அவங்களுக்கு நம்மளை பிடிக்கும்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நம்மளை மாத்திட்டு போவோம் பாருங்களேன். அதே மாதிரியே ட்ரெஸ் போட்டுக்கிறதோ, இல்ல அதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செய்யறதோ, இல்ல அவங்களுக்கு பிடிச்சமானதை சமைச்சு வைக்கிறதோ நம்மளும் செய்வோம்ல. யாராவது கெஸ்ட் வராங்க, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை முடிஞ்சா நமக்கு செய்ய தெரியலனா கூட யூடியூப் பார்த்தாச்சு ஏதோ ஒண்ணு பண்ணி இல்லை யார்கிட்டயாவது போன்ல கேட்டாது நம்ம பண்ணி வைப்போம்ல. அது மாதிரி பாபாவுக்கு நான் சந்திக்க போறதுக்கு என்னுடைய மனசை அவர் மாதிரியே, பாபா இப்படி அவ்வளவு தூய்மையினுடைய கடல், அவர்கிட்ட யார் மேலே கொஞ்சம் கூட கோவமோ வருத்தமோ இல்ல டென்ஷனோ இல்ல யார் மேலேயும் பாபாக்கு இல்லை. அப்ப நான் இன்னைக்கு அந்த பாபா மீட்டு நான் போகும்போது என்னுடைய மனசை அவ்வளவு தூய்மையாயிட்டு, நீங்க ஒரு லட்சியம் வச்சுக்கோங்க. அப்புறம் இப்ப ஷிவ்பாரி சிஸ்டர் இருக்காங்க, அதனால சிஸ்டர் இருக்கும் போதே ஒண்ணு சொல்றேன். எங்களுக்கு வந்து உமா சிஸ்டர், உஷா சிஸ்டர் மதுவன் அவங்களுடைய கிளாஸ் ஒண்ணு எடுத்து வட்டி வச்சாங்க போன மாசம். ஆமா, போன மாசம் இந்த நவம்பர் மாசம் 20ஆம் தேதி, 17ல இருந்து 20ஆம் தேதி சாயந்தரம் வரைக்கும் நினைக்கிறேன். ஒரு 3 நாள் வச்சிருந்தாங்க. 18, 19, 20ன்னு நினைக்கிறேன். ஆமா, ஒரு 3 நாள் வச்சிருந்தாங்க. 3 நாளோ 4 நாளோ வச்சிருந்தாங்க, 3 நாளோ என்னமோ. அதுல பட்டியல ரொம்ப நல்லா கிளாஸஸ் எல்லாம் பண்ணிருந்தாங்க. அதுல வந்து நம்ம 2 சென்டர்லயும் ஆவடியில தாம்பரத்துல கூட நம்ம அங்க சொன்னதெல்லாம் ஒரு சில கிளாஸ் எல்லாம் எடுத்தோம். எப்பயாவது டைம் கிடைச்சா நெக்ஸ்ட் வீக் நான் கொஞ்சம் வெளியில போற மாதிரி இருக்கு சேவா. அப்புறம் அடுத்த வருஷமா எப்பயாவது கூட நம்ம வந்து 2 விஷயங்கள் நான் அவங்களோட சிஸ்டர் கிட்டையும் சொல்றேன், எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணலான்ட்டு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த பட்டியல ஒரு சில கிளாஸஸ் எல்லாம் எடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அதுல பிரம்மா பாபானுடைய 8 அடிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு எடுத்தாங்க. அது கூட நம்ம அடுத்த மாசம் வந்து பாப்தாதா பிரம்ம பாபானுடைய நினைவு நாள் வரும், அது கூட பார்க்கலாம். இன்னொரு டைம் பாத்தீங்கன்னா நியூ இயர் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட நம்ம வந்து நம்ம இன்னைக்கு ஒரு பிளான் வச்சிருக்கோம். புது ஆத்மாக்கள் அவங்களுக்காக ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம். புதிய வருடத்தை வரவேற்போம், அது மாதிரி சம்திங் ஏதாவது ஒரு டைட்டில் கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் இயர் ஃபுல்லா நம்ம எப்படி இருக்கலாம் நம்முடைய. இப்ப உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு உறுதிமொழி எடுத்துவாங்க. நம்ம அந்த மாதிரி கூட ஒரு கோல் வச்சுக்கலாம். அந்த கிளாஸ்ல வந்துச்சு, அதனால உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு சொன்னேன். ஒரு கோல் வச்சுக்கோங்க. பாபா வீட்டுக்கு நீங்க ஜனவரியில போறீங்கன்னு வச்சுக்கலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரி 18ஆம் தேதி நீங்க போறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப இன்னைக்கு இன்னைக்கு 19ஆம் தேதி, கரெக்டா 1 மந்த் இருக்கு. ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் தான் கம்மியா இருக்கு இல்லையா? இன்னைக்கு 19ஆம் தேதி. அப்ப 18 ஜனவரி போறதுக்குள்ள நான் இந்தந்த விஷயங்கள்லாம் நான் செட் பண்ணிட்டு இதெல்லாம் மாத்திட்டு போவேன். அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன். எங்க பட்டியல சொன்ன ஒரு சீக்ரெட் சொல்றேன். அது கூட பட்டியல நம்ம இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இனிமேல் தான் கிளாஸ்ல சொல்லணும். ஒரு பட்டி வச்சிருக்கோம் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ்க்கு எல்லாருக்கும் லீவுன்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம எடுப்போம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப அழகா தீதி வந்து நம்மளுடைய முயற்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா பாபா சமமா ஆகணும்னா என்ன பண்ணணும்ட்டு ஒரு டிப்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ ஏதாவது ஒரு எது ஒண்ணு நம்ம கிட்ட அவகுணம் இருக்கோ, எந்த ஒரு விஷயம் அவகுணம் இருக்கோ, சரி இப்ப நான் வந்து கோவப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், கோவத்தை நான் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா ஏதாவது ஒரு சூழ்நிலை யாராச்சும் என்கிட்ட கோவப்பட்டாங்கன்னா நான் வந்து சத்தம் போட்டு விட்டுறேன். இல்லைன்னா நான் மனசுக்குள்ளேயே அவங்கள பத்தி புலம்பிட்டே இருக்கேன். அது மாதிரி ஏதாவது சம்திங். ஸோ கோவங்கிறது ஜென்ரலா எல்லாருக்குள்ளயும் இருக்கு, அதனால அதையே நம்ம எக்ஸாம்பிளா பாக்குறோம். அது மாதிரினா நான் இந்த வாரம் ஃபுல்லா, இப்ப இந்த வாரம் ஃபுல்லா பிராக்டிஸ் சொல்லியிருக்கோம். பாபா ஞாயிற்றுக்கிழமை சொன்னாரு, அமைதியினுடைய சக்தியை பரப்புவோம்னு சொன்னாரு. அதனால இந்த வாரம் ஃபுல்லா எல்லாருக்கும் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காரு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும்.
நீங்க வந்து இந்த வாரம் ஃபுல்லா யாரு என்ன சொன்னாலும், சூழ்நிலை எப்படி இருந்தாலும், நான் கோவப்பட மாட்டேன் இல்ல. நான் அமைதியா இருப்பேன். அது மாதிரி ஒரு கோல் வச்சுக்கங்க. 1 வாரத்துக்கு, இல்ல 2 வாரத்துக்கு. நீங்க ஒரு கோல் வச்சுக்கங்க. ஒரு குறிக்கோள் வச்சுக்கங்க. குறிக்கோள் வச்சுட்டு, நான் பாபா மீட் பண்றதுக்குள்ள இந்த ஒரு குணத்தை நான் மாத்திக்கப்போறேன். அந்த குணம் எது இப்ப கோவம்னா, கோவத்த விடணும்னு நினைக்காதீங்க. நான் அமைதியா இருக்க போறேன். நான் வந்து எல்லார்ட்டயும் அன்பா இருக்க போறேன். ஏன்னா நெகட்டிவா நம்ம நினைக்க வேண்டாம். அது மாரி ஒரு கோல் வச்சுட்டு, அந்த கோல வந்து ஒரு ஒரு 2 வாரத்துக்கோ, 1 வாரத்துக்கோ வச்சுங்க. 2 நாள், 3 நாளைக்கு ஒருக்கா செக் பண்ணி பாருங்க. அந்த குறிக்கோள நம்ம எவ்வளவு தூரம் அடைஞ்சுட்டோம்னு. அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணலாம். அந்த மாரி ஒரு குறிக்கோள் வச்சுட்டு, நான் வந்து அதே மாதிரி 2 விஷயம் நீங்க பண்ணலாம். மதுபன் போறதுக்காக நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, மதுபன் போம்போது பாபாவ அவரு மாரியே நானும் இப்ப வந்து சிவபாபாவா, நான் என் ஆத்மாவா 2 ஆத்மா ஒரே மாரி இருக்கே! அந்த அளவுக்கு நான் ஆகணும் அப்படின்னு ஒரு லாங் டைம் கோல் வச்சுக்கலாம். எப்ப பாபா மீட்டுக்கு போறீங்களோ, அதுவரைக்கும் ஒரு கோல் வச்சுக்கணும். இன்னொரு ஒரு கோல் என்னன்னா, மதுபன் போனதுக்கு அப்புறம், இப்ப நீங்கலாம் 2 வாரம் இருப்பீங்க இல்லையா? ஃபாரினர்ஸ்லாம். நம்மலாம் 5 நாள் இல்லன்னா 7 நாளைக்கு மேல பர்மிஷன்ல நம்ம கிளம்பி வந்துரணும். அங்க அப்படிதான் அக்காமடேஷன் ஓப்பனிங்கே வச்சிருப்பாங்க. இத்தனாம் தேதி வந்துட்டு இத்தனாம் தேதி போயிரணும். 10ஆம் தேதி போயிரணும். 5ஆம் தேதி வந்துட்டு 10ஆம் தேதி போயிரணும். அந்த மாரி தான் வச்சிருப்பாங்களே. இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். 2 வாரம். அந்த 2 வாரத்துக்கு கூட ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லா நான் இந்த மாரி அபியாஸ் இந்த பயிற்சி நான் வந்து மதுபன்ல இருக்கக்கூடிய அந்த 1 வாரம் நான் வந்து ஃபரிஸ்தா ஸ்டேஜ அனுபவம் பண்ண போறேன். யார பார்த்தாலும் ஃபரிஸ்தா, ஃபரிஸ்தா, ஃபரிஸ்தா. நான் சின்ன வயசுல உங்களுக்கு இந்த கிளாஸ்ல கூட சொல்லியிருக்கிறேனான்னு ஞாபகம் இல்ல எனக்கு. சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா 2டே 4 பாடம் தான் எடுத்தாங்க. எனக்கு ஆத்மா, பரமாத்மா பாடம் தான் எடுத்தாங்க. ரொம்ப கேள்வி கேட்கறேன்னு சொல்லிட்டு எனக்கு கோர்ஸ் எடுக்கல. நான் 4த் படிக்கும்போது நம்ம ஞானத்துக்கு வந்திருந்தேன். அப்புறம் எடுக்கல. அப்போ எல்லாரும் யோகா பண்ணுவாங்க. எனக்கு யோகாவே வராது. ஏன்னா யோகா எப்படின்னு தெரியாது. ஸ்ரீபாபா புள்ளி அது மட்டும் தான் தெரியும். யோகாவும் வராது அப்போ. ஆனா ஒண்ணு மட்டும் எல்லாரையுமே ஆத்மா ஸ்டார். எல்லாரையும் ஸ்டாரா பார்க்கணும். ஒரு நாள் ஸ்டாரா பார்க்கறது. ஒரு நாள் அந்த ஃபரிஸ்தா ஒளி உடல் இல்லையா? அந்த ஏஞ்சல் ஏஞ்சல் பார்த்துட்டு அது எல்லாரும் ஏஞ்சலா பார்க்கறது. அப்ப ஏஞ்சலா அது ரொம்ப நல்லா இருந்தது. அது அந்த ஏஜ்ல வந்து இப்ப வரைக்கும் அந்த ஏஜ்ல பிராக்டிஸ் பண்ணது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லுவேன். அப்ப என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னே தெரியாது. ஏன்னா ஏஞ்சலோட ட்ரெஸ் ஒயிட் தான். அப்ப எல்லாருமே ஒண்ணா ஸ்டார் பார்க்கறது. நீங்க அந்த மாரி கூட ஒண்ணு இது பண்ணிக்கங்க. மதுவன் போயிட்டு 1 வாரம் ஃபுல்லா ஒன்லி நான் ஃபர்ஸ்ட் 1 வாரம் நான் எல்லாரையும் ஏஞ்சலா பார்க்க போறேன். அவங்க ஒயிட் ட்ரெஸ்ல இருக்காங்களோ, கலர் ட்ரெஸ் இல்ல. ஏஞ்சல்னா லைட் உடல். ஒளி உடல்ல பார்க்க போறேன். அதுக்கு அடுத்த வாரம் 1 வாரம் வெறும் ஆத்மா நெத்தியில ஒரு நட்சத்திரத்த மட்டும் பார்க்கறேன். எனக்கு எதுத்தாப்புல 2 பேரும் சைத்தன்யமா இருக்காங்க. அதனால சொல்றேன். நீங்க ஆடி வீடியோல இருக்கீங்க. ஒருத்தர பார்க்கும்போதும் உயிருள்ள ஆத்மா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கு. ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டுமே பார்க்கலாம். இந்த மாரி ஒரு பயிற்சி நான் அங்க போய் நான் பண்ண போறேன். ஏன்னா நம்ம வீட்ல இருப்போம், வேலைக்கு போவோம், சென்டருக்கு வருவோம், சமைப்போம். மத்த விஷயங்கள் மதுபன்ல எந்த வேலையும் நமக்கு கிடையாது. சமைக்கிற வேலை எதுவும் கிடையாது. ஒன்லி சாப்பிடுற வேலை, தட்டு கூட கழுவுற வேலை கிடையாது. இல்லையா? அதனால நல்லா நம்ம வந்து இந்த 1 வாரம் இப்படி பயிற்சி பண்றேன். இந்த மாரி பயிற்சி பண்றேன். அப்போ நம்ம அந்த மாரி நம்ம மதுபன் போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்? அது ஒரு குறிக்கோள் வச்சுக்கோங்க. மதுபன் போறதுக்குள்ள ஒரு லாங் டைம் குறிக்கோள் வச்சுக்கோங்க. 1 மாசம் மதுபன் போறதுக்கு இருக்குன்னா, 1 மாசத்துக்குள்ள இந்த ஒரு குணத்த நான் எனக்குள்ள கொண்டு வந்துர போறேன். 1 மாசத்துக்கு மொத்தம் 3 கோல். ஒண்ணு வந்து மதுபன்ல போய் என்ன பிராக்டிஸ் பண்ண போறோம்? அது உடனே நீங்க அவங்கவங்க பெர்சனலா நான் ஜஸ்ட் எனக்கு தோணுனது உங்களுக்கு நான் சொல்றேன். உங்களுக்கு இத விட பெஸ்ட்டா தோணுச்சுன்னா கூட, இல்ல இத விட ரொம்ப நல்லா இருந்துச்சுனாலும், அதை கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம். மதுபன்ல போய் என்ன நான் குறிக்கோள் என்ன நான் அடைய போறேன்? என்ன பயிற்சி பண்ண போறேன்? அது வந்து ஒரு செட் பண்ணிக்கங்க. மதுபன் போறக்கு அட்லீஸ்ட் 1 மாசம் இருக்குன்னா, அந்த 1 மாசத்துக்கு ஒரு குறிக்கோள் வச்சுக்கங்க. 1 வாரத்துக்கு ஒரு குறிக்கோள் வச்சுக்கங்க. ஏன்னா 1 வாரம் இல்ல ஒரு 3 நாள். ஏன்னா இந்த ஷார்ட் டைம் கோல் பண்ணும்போது நமக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷன் வரும். நமக்கே நம்மளே ஒரு உற்சாகம் வரும். ஓகே. 1 வாரம் இத கடைப்பிடிக்கலாம்னு நெனச்சேன். 1 வாரத்துல 3 நாள்ல கடைப்பிடிச்சுட்டோமான்னு பாருங்க. கடைப்பிடிச்சுட்டோம். ஓகே. நம்மனால முடியும். நமக்கே ஒரு தன்னம்பிக்கை வந்துரும். அதனால ஒண்ணு ஒரு ஷார்ட் டைம் கோல் வச்சுக்கங்க 1 வாரத்துக்கு. லாங் டைம் கோல் வச்சுக்கங்க 1 மாசத்துக்கு அந்த மாரி. இல்ல நீங்க பாபா மீட்டுக்கு இப்பத்துலருந்து 2 மாசம் இருக்கு சிஸ்டர்ன்னா, அது ஒரு லாங் டைம் கோல் வச்சுக்கங்க. 3வது மதுபன்ல போய் நான் என்ன அனுபவம் பண்ணணும்? அப்படிங்கிறத இந்த 3 மாரி செட் பண்ணிக்கங்க. அப்ப செட் பண்ணிட்டீங்கன்னா, இப்பத்துல இருந்தே மென்டலி நான் மதுபன் போப்போறேன், 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 போப்போறேன். இப்பத்துல இருந்தே எப்ப நீங்க போறீங்களோ, நீங்க ஜனவரில போறீங்களோ, பிப்ரவரியோ, மார்ச்சோ நீங்க எப்ப போறீங்களோ, இப்பயே மனசால நானு பாபா சந்திக்க போறேன். இப்பயே நம்ம ரெடி ஆயிட்டே இருக்கலாம் மனசுலயே. அதுவே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் மதுபன நோக்கி. ஏன்னா மதுபன் ஃபுல்லா பாசிட்டிவ் எனர்ஜி தான். அதுவே நமக்கு நல்லா இருக்கும். நான் மதுபன் பாண்டபவன்ல போயிட்டு பாபா 4 தாம் சொல்றாரு. ஒரு தாம்லயும் நான் இந்த மாரி அனுபவம் பண்ண போறேன். அங்க போயிட்டு. நான் வந்து பாபா வந்து சொல்லுவாரு இல்லையா? சக்திசாலி ஆகணுமா? சாந்தி ஸ்தம்புக்கு வந்துருங்க. பாப் சமான் ஆகணுமா? பாபாக்கு சமமா? நீங்க பாபா ரூமுக்கு வந்துருங்க. வீணான எண்ணங்கள போக்கிரணுமா? ஹிஸ்டரியாலுக்கு வந்துருங்க.
பாபா கிட்ட நீங்க வந்து பர்சனலா நீங்க சிட் சேட் பண்ணணுமா, பாபாவுடைய குடிலுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி அங்கெல்லாம் போயிட்டு என்ன பாபா அங்க போயிட்டு நான் இதெல்லாம் சொல்லணும் பாபாட்ட இதெல்லாம் சொல்லி என் மனசை ஃப்ரீ அது வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, இப்பயே ஃப்ரீ பண்ணிருங்க, ஃப்ரீ பண்ணிட்டு போங்க. அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கோல் வச்சுக்கலாம். சோ அது இதெல்லாம் நம்ம மதுபன்ல இப்ப பக்தியில நம்ம ஒரு சிலைய பாக்குறாங்க, சிலைக்கே 48 நாள் விரதம் எல்லாம் இருந்து ஒரு சிலைய போய் பார்த்துட்டு வர்றாங்க. இங்க சிலையா இல்ல பாபா, அவர் ஒளிமயமா இருக்காரு, கண்ணுக்கே தெரியாத ஒரு ஒளி புள்ளி. அவரை நான் அப்ப நான் பாபாவை நல்லா நான் உணரணும்னா அது வீடியோ ஆடியோ வந்து ஆல்ரெடி நம்ம ரெக்கார்டிங் நம்ம பார்த்தா கூட நம்முடைய மனநிலை நல்லா இருந்துச்சுன்னா அந்த ஆடியோ ரெக்கார்டிங்ங்கிற அந்த ஃபீலிங்கே பாபா கொடுக்கறது இல்லை இப்பெல்லாம். எல்லாருக்குமே எல்லாரும் இதான் பாபா வந்தாரு தாங்க, முன்னாடி விட நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்றாங்க. அப்ப நல்லா நம்ம வந்து பாபாவுடைய நல்ல அவருடைய வைப்ரேஷனை வந்து நம்ம ஃபீல் பண்ணிட்டு வரலாம். சோ அதுக்காக தான் பாபா என்ன பண்றாரு, மதுவன் போய் பாபாவை சந்திச்சுட்டு வந்துட்டோம்னா இல்ல அதற்கு தவிர கூட நான் இது பண்ணலாம். மதுபன் போயிட்டு நான் வந்து இந்த ஒரு ஸ்திதியை நான் அனுபவம் பண்ண போறேன், கர்மாத்தீர்த்த நிலை அடைய அனுபவம் பண்ண போறேன், இல்ல பரிஸ்தா ஸ்டேஜ் இல்லைன்னா அஸ்வரீதின்னு சொல்லுவார் பாபா, சரீரமற்ற நிலையை நான் வந்து அனுபவம் செய்யறேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பயிற்சியை வந்து நல்லா நான் அனுபவம் பண்ணிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோள் வச்சுட்டு போகலாம். அப்போ இந்த மதுபன்ல போய் இதெல்லாம் நம்ம நல்லா அனுபவம் பண்ணணும் பாபாவை ஒரு ஒரு நிமிஷமும். அங்க நமக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே நம்ம எடுத்துட்டு போய்க்கலாம். அங்க போயிட்டு நான் வாஷ் பண்றேன், அதை பண்றேன். இப்ப நீங்க 2 வீக்ஸ் கொஞ்சம் கஷ்டம் தான். அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அங்க போய் பர்சனல் வேலையில எல்லாம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம மதுபன்ல இருக்கும்போது அமிர்த வேலையில நம்ம வீட்டுல 4 to 5 தான் பண்றோம்னா அமிர்த வேலையில 3:30 மணிக்கு இல்ல 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும், இல்லையா பரவாயில்ல 4 மணில இருந்து ஒரு 6 மணி வரைக்கும் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டு 7 மணிக்கு முரளி கிளாஸ் போகலாம், இல்ல 6:30க்கே போயிடலாம். நம்முடைய அங்க மதுபன் போனதுக்கு அப்புறம் நம்ம ஒண்ணு நம்ம இது பண்ணணும். சங்குக்கார் அங்க யார் கூடயும் நம்ம யார் கூட சேர்றோம் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நம்ம அதை போய் பார்க்கலாம், அந்த கடைக்கு போய் இதை வாங்கலாம், இங்க இப்படி எல்லாம் விக்குதாமா, இந்த மாதிரி ஆளுங்களோட எல்லாம் நம்ம போகவே கூடாது. நம்ம அந்த மாதிரி நல்லா முயற்சி பண்ணணும். கொஞ்சம் டைம் கிடைச்சு 1 நிமிஷம் 1/2 நிமிஷம் டைம் கிடைச்சா கூட பாத்தீங்க அப்படின்னா அங்க போயிட்டு நம்ம பாபா நல்லா நம்ம அனுபவம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு இருக்கோ பாபாவை போயிட்டு, ஏன்னா மதுபன் திரும்ப நமக்கு கிடைக்காது பாருங்க. ஒரு ஒரு டைமும் மதுபன் பாபா மீட்டு இப்படியே இருக்கும், இதே மாதிரியே சூழ்நிலை இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்ப கூட ஏதோ வைரஸ் வந்துருச்சுனாங்க, அது உண்மையா பொய்யான்னு கூட தெரியல, என்னென்னமோ சொல்றாங்க. அதனால வாழ்க்கையில மதுபன் போறது நம்ம வாழ்க்கையில நம்ம செஞ்ச பெரிய தவம். என்னை பொறுத்த வரைக்கும் சென்டருக்கு வரதே தவங்க, அது கூட பாக்கியம் இருந்தாதான் வர முடியுது சென்டருக்கே. இப்ப மதுபன் வந்து பாபா வந்த தவ பூமி இல்ல. இப்போ 1997 இருந்து 1997 இருந்து 2017 வரைக்கும் கீழே பாபா வந்திருக்கிறாரு சாந்திவன்ல. 2017 வரைக்கும். 1950 இருந்து 1996 வரைக்கும் பாண்டபவன்ல தான் பாபா வந்தாங்க. இந்த ஓம் சாந்தி பவன்ல தான் 83 இருந்து 96 வரைக்கும் ஓம் சாந்தி பவன்ல தான். அந்த 83 முன்னாடி எல்லாம் 1966 இருந்து 83 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி ஹால்லயும் மெடிடேஷன் ரூம்ல தான் பாபா வந்தார். மெடிடேஷன் ஹால் இருக்குல்ல மதுபன்ல பாண்டபவன்ல, அங்கதான் வந்தாரு. அதனால எந்த இடம் போனீங்கனாலும் நமக்கு வைப்ரேஷன் தான், கீழே இருந்தாலும் சரி நீங்க மேல இருந்தாலும் சரி. அதனால நல்லா நம்ம வந்து பாபாவை வைப்ரேஷன் ஃபீல் பண்ணிட்டு பாபாக்கு சமமான ஒரு மனநிலையை நம்ம செட்டிங் பண்ணிட்டு போகணுங்கிறதுக்காக தான் பாபா டெய்லி ரொட்டீன் நம்ம கொடுத்துருக்கிறோம். இந்த டெய்லி ரொட்டீன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அமிர்த வேலை இல்லையா, அமிர்த வேலை. அமிர்த வேலையில நான் அமிர்த வேலைக்கு முன்னாடி நான் நைட்டு தூங்குறது சொல்லிடுறேன். நான் இது மட்டும் நான் ஃபாலோ பண்ணல, நான் ஃபாலோ பண்றதுக்கு 100 மடங்கு நான் ட்ரை பண்றேன். பட் நிறைய டைம் நமக்கு சேவை இருந்துகிட்டே இருக்கு, ஒண்ணு மாத்தி அது அப்படியே டைம் ஆயிடுது, லேட் நைட் ஆயிடுது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் 10 மணிக்கு நைட்டு தூங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் இது நான் ஃபாலோ பண்ணல, சொல்றாங்களே நினைக்காதீங்க. பாபாவுடைய ஸ்ரீமத்தா நம்மளும் ட்ரை பண்றது. இப்ப நைட் சொன்னேன் இல்லையா 11:30 மணி இங்கேயே ஆயிடுச்சு ஹால்லயே, அப்புறம் எங்க தூங்குறதுக்கு டைம் ஆயிருதான். அதனால எல்லா நாளும் அப்படி கிடையாது, பாபா அப்படியெல்லாம் வைக்கல, நம்மள நல்லதா வச்சிருக்கிறாப்புல. அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் 10 மணிக்கு நம்ம தூங்கிக்கலாம். இப்ப இது வந்து சயின்ஸ் படி பாத்தீங்கன்னா எங்க பட்டியல கூட சொல்லியிருந்தாங்க, 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா, 10 மணிக்கே படுத்துட்டா ரொம்ப நல்லது. 12 மணிக்குள்ள நம்ம தூங்கிட்டோம்னா நம்மளுடைய உடலுக்கான எல்லா பாடியில இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸும் பாத்தீங்கன்னா ஹீல் பண்ணும். இப்ப எனக்கு அலர்ஜிக்கு போகும்போதே சொன்னாங்க 8 ஹவர்ஸ் ட்ரை பண்ணுங்க சிஸ்டர், கொஞ்சம் சேவையெல்லாம் நேத்து கூட போயிட்டு இருக்கும்போது டாக்டர்கிட்ட கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க சிஸ்டர், 8 ஹவர்ஸ் கொஞ்ச நாளைக்கு நீங்க ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் நீங்க சேவ் பண்ணுங்க அப்படின்னு. ஏன் ரெஸ்ட் தூங்க சொல்றாங்க? ஏன்னா தூங்குனா நம்முடைய மைண்டு
ரெஸ்ட் எடுக்குதோ இல்லையோ, ஏன்னா கனவு வந்துச்சுன்னா அது கூட ரெஸ்ட் இல்லையோ, நம்முடைய பாடி ஹீல் ஆயிடும். பாடியில உள்ள எல்லா ஆர்கன்ஸுமே ஹீல் ஆனாதான் காலையில நான் 4 மணிக்கு எந்திரிக்கும் போது எனக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதே மாதிரி அமிர்த வேலை கண்டிப்பா 4 மணிக்கு நம்ம எழுந்திரிச்சிடும். நான் வந்து 5 மணிக்கு எந்திரிச்சேன். சரி, ஒருவேளை நான் வந்து ரொம்ப லேட் ஆயிருச்சு, இல்ல உடம்பு சரியில்லை, இல்ல லேட் ஆயிருச்சு, இல்ல வெளியில எங்கேயாவது போயிட்டு வந்தோம், அதனால வேற வழி இல்ல. அதனால நீங்க வந்து ஒரு 4 மணி, 4:15, 4:30 மணிக்கு தான் நான் எழுந்திரிச்சேன். கொஞ்ச நேரம் தான் யோகா பண்ணேன். ஏதாவது ஒரு சில டைம் ஆச்சுன்னா ஓகே. மற்றபடி சயின்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னு இந்த பட்டியலையும் எனக்கு சொல்லியிருந்தாங்க. பட்டியல சொன்ன விஷயங்கள் நான் உங்க ஒண்ணு 2வது பாயிண்ட் உங்களுக்கு சொல்றேன். அப்ப காலையில நம்ம 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னா, நமக்குள்ள கிரியேட்டிவிட்டி நல்லா இருக்கும். நமக்குள்ள புதுமை தன்மையா புதுமை தன்மை நல்லா இருக்கும். நமக்கு புது 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 ஐடியாஸ் வரும். யோகாக்காகட்டும் ஆகலாம், சேவைக்காகட்டும், இல்ல கிளாஸ் ஆகட்டும். நம்ம இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கலாம், இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லலாம், இந்த மாதிரி நம்ம யோகா பண்ணலாம், இல்ல இந்த மாதிரி நம்ம வெளியில வெளியில இடத்துக்கு போயிட்டு நம்ம ஸ்பீச் கொடுக்கலாம். அந்த மாதிரி நல்லா நமக்கு ஐடியாஸ் வந்து காலையில 4 மணிக்கு எந்திரிக்கும் போது நமக்கு வரும். அதனால நம்ம அமிர்த வேலை யோகாவாகட்டும், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஆகட்டும், நம்ம கண்டிப்பா யோகா பண்ணிட்டு தான் நம்ம தூங்கணும். அமிர்த வேலையில யோகால நம்ம கொஞ்ச நேரம் நம்ம எவ்வளவு முடியுதோ அமிர்த வேலையில நம்ம இந்த உடல்ல இருந்து விடுபட்ட நிலையை நம்ம அனுபவம் பண்ணலாம். ஏன்னா மத்த டைம் எல்லாம் நம்ம உட்கார்ந்து யோகா பண்றதுக்கு நமக்கு டைம் இருக்கான்னு தெரியல. பட் அமிர்த வேலை டைம்ல 4 to 5 யாருக்கும் எந்த வேலையும் இல்ல. சமையல் கூட நீங்க முன்னாடியோ பின்னாடி கூட நீங்க பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம். அதனால அமிர்த வேலை நம்ம நல்லா பவர்ஃபுல்லா நம்ம பண்ணோம்னா, ஏன்னா அமிர்த வேலையில ஒருத்தரும் ஒரு மாதிரி யோகா பண்ணுவாங்க. அதனால நீங்க என்ன ஐடியால எப்படி உங்க ஸ்டைல்ல நீங்க எப்படி யோகா பண்றீங்களோ நீங்க பண்ணுங்க. அதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் ஆட் பண்ணிக்க விரும்புறேன். என்னன்னா, காலையில இது மாதிரிதான் நான் யோகா பண்றேன். பட் இதே மாதிரியே பண்ணா போர் அடிக்கும் அப்படின்னா, நீங்க உங்க ஸ்டைல்ல பண்ணுங்க. இதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, இப்ப நம்முடைய ஆத்மால பாத்தீங்கன்னா 7 குணங்கள் இருக்கு. ஆத்மால நம்ம எல்லாருக்கும் தெரியும். புதுசா இருக்கிறவங்களும் கனெக்ட் ஆயிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதனால நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். 7 குணங்கள் தூய்மை, ஃபர்ஸ்ட் தூய்மை, ஞானம், தூய்மை, அமைதி, மகிழ்ச்சி, அன்பு, மகிழ்ச்சி, ஆனந்தம், சக்தி. மொத்தம் 7. இந்த 7மே குணங்கள்னு சொல்லுவார் பாபா. ஆத்மானுடைய 7 குணங்கள் அப்படின்னு சொல்லுவார். ஆத்மால 8 சக்தின்னு சொல்லுவார் பாபா. அஷ்ட சக்தி அப்படின்னு உங்களுக்கு கோர்ஸ் புக்ல வரும். இல்லையா பாபா 8 சக்திகள் வாங்கிக்கணும்னு சொல்லுவார். அப்ப அந்த அஷ்ட சக்திகள் வந்து பாத்தீங்கன்னா, அஷ்ட சக்திகளுமே இந்த 7 குணங்களை பேஸ் பண்ணி தான் இந்த சக்தி இருக்கு. குணத்துக்கும் சக்திக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது நானா சொல்லல. பாபா ஒரு முரளியில சொன்னதா உங்களுக்கு சொல்றேன். குணம்னா என்கிட்ட மட்டும் இருக்கு. அது பாபா சொன்ன அதே மாடல்லயே நான் சொல்றேன். என்னுடைய ஐடியால இதுல ஒண்ணுமே இல்ல. பாபா சொல்றாரு அன்புன்னு வச்சுக்கோங்க. அன்புங்கிறது ஒரு குணம். இப்போ நான் வந்து பாபா மேல எனக்கு அன்பு இருக்கு. ஓகேவா? எனக்கு பாபா மேல அன்பு இருக்கு. என் மேல எனக்கு ரொம்ப அன்பு இருக்கு. ஓகே. தன் மீது செல்ஃப் லவ் இருக்கு. பாபா மேல அன்பு இருக்கு. ஆனா நான் வந்து நான் அன்பு வச்சிருக்கேன் உங்க எல்லாரும் மேலயும். நான் சொல்லி மாதாஜி இப்படி செய்யுங்க, பிரதர் இப்படி பண்ணுங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு அவ்வளவு அன்பு கட்டுறேன். சேம் டைம் உங்களுக்கு என் மேல அன்பு இருக்குன்னா, நான் சொன்னோன்னு நீங்க மாறுவீங்க. கேட்பீங்க. அப்போ அந்த அந்த கேட்டு மாறுறீங்க இல்லையா? அதுக்கு பேரு சக்திம்பாரு பாபா. இப்போ பாபாவுக்கு வந்து பாபா நம்ம மேல காட்டுறது அன்புங்கிற குணமா? இல்ல அன்புங்கிற சக்தியா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டோம்னா, பாபா அன்பின் சக்தி தான். அன்பின் கடல் தான். ஏன்னா பாபா அவ்வளவு அன்பு காட்டுறார் நம்மளை மாத்திக்கிறோம். இங்க பாருங்க, நீங்க ஃபாரின்ல இருந்துட்டு கூட எவ்வளவு பேர் ஒயிட் சாரி கட்டிக்கிறீங்க. எல்லாமே இப்ப யாரெல்லாம் ஆண் வச்சிருக்கீங்களோ எல்லாமே ஒயிட் ட்ரெஸ்ல உட்காந்து முரளி கேக்குறீங்க, கிளாஸ் கேக்குறீங்க. இப்ப இந்த ஒயிட் ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா லௌகிகத்துல லேடிஸ்க்கு எல்லாம் ஒயிட்டா, ஐயோ அபசமா இருக்குன்னு போடவே மாட்டாங்க. இங்க பாபா குழந்தையாயிட்டு நம்ம எல்லாருமே ஒயிட் போட்டுட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாம் மாத்திட்டாரு, அவரு மேல இருக்கிறவரு எல்லாம் மாத்திட்டாரு. அவர் ஒயிட் சொன்னாரு, நம்ம ஒயிட் மாறிட்டோம். சோ அன்பு நம்மளை மாத்திருச்சு. சோ அதுதான் சக்தி. அப்போ இந்த ஆத்மால உள்ள அந்த 7 குணங்களும் சக்தியா கன்வெர்ட் ஆகும். அன்பு இருந்தாதான் பாருங்களேன், நம்ம பொறுத்துக்குவோம், அட்ஜஸ்ட் பண்ணி போவோம், விட்டு கொடுப்போம். அன்புங்கிற குணம் இருந்தாதானே. அப்ப டெய்லியுமே இந்த 7 குணங்களை பாபா கிட்ட வாங்கிக்கலாம். 7 இல்ல 6. என்னடா 7 நீங்க இப்ப 6ங்கிறீங்க, குழப்பறீங்களேன்னு நினைக்காதீங்க. ஞானம், முரளி நம்ம தனியா தான் கேட்போம். மிச்சம் 6 குணங்களையும் வாங்கிக்கணும். டெய்லி பாபா கிட்ட இருந்து தூய்மையுடைய சக்தி எனக்குள்ள நிறைச்சிட்டு இருக்கிறாரு. என்னுடைய ஆத்மா ஃபுல்லா தூய்மையாயிருச்சு. என்னுடைய சூக்ஷ்ம சரீரம் ஃபுல்லா தூய்மையாயிருச்சு. என்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்தூல உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு என்ன சொல்றது அங்கமும், ஒவ்வொரு ஆர்கன்ஸும் தூய்மையாயிருச்சு. தூய்மையுடைய சக்தி எனக்குள்ள நிறைஞ்சிருக்கு. அவ்வளவுதான். அப்புறம் அன்பு. அப்ப என்னுடைய பாபானுடைய அன்பினுடைய சக்தி எனக்குள்ள நிறைஞ்சிருக்கு. என்னுடைய ஆத்மா ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு. என்னுடைய கண்ணுக்குள்ள ஃபுல்லா அன்பு நிறைஞ்சிருக்கு. நான் யாரையெல்லாம் பாக்குறேனோ எல்லாரையும் நான் அன்பா பார்த்துட்டு இருக்கிறேன். என்னுடைய ஒரு ஒரு வார்த்தைகளும்
அன்பு நிறைந்ததா இருக்கு. என்னுடைய ஒவ்வொரு செயல்களும் நம்முடைய அன்பு மத்தவங்க ஃபீல் பண்றாங்க. அவ்வளவுதான். அது மாதிரி எல்லா குணத்தையும் காலையிலேயே இந்த 7ல 6 வாங்கிட்டு ஞானம் வந்து முரளி கிளாஸ் வந்து தான் நம்ம கேட்கணும். இதை நம்ம பண்ணிட்டாவே இந்த 8 சக்திகளுமே வந்துடும். இந்த 7 குணங்கள் நமக்குள்ள நிறைஞ்சிருக்குன்னு வச்சுங்களேன், நம்முடைய பாடி கூட ரொம்ப நல்லா இருக்கும், உடல் கூட ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா இந்த 7 குணங்களும் நம்முடைய பாடியில இருக்கக்கூடிய 7 சிஸ்டம்ஸ் சக்கராஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்குமே ஒன்னோட ஒண்ணு மேட்சிங்கா தான் இருக்கு. ரெண்டுமே இன்டர்லிங்க் தான். அப்போ இந்த 7 குணங்கள் நம்ம வாங்கிட்டோம்னாவே நம்ம பாப்சமான் ஆகணும்ல. பாபா அன்பின் கடல், ஞான கடல், அவரு சக்தியினுடைய கடல், அவரு மகிழ்ச்சியினுடைய கடல், அவர் ஆனந்தத்தினுடைய கடல், அந்த எல்லாத்தையும் நமக்குள்ள நிறைச்சுக்கிட்டோம்னா காலையில அமிர்த வேளையிலேயே, அப்போ ஹோல் டே பாபா இன்னைக்கு சொன்ன மாதிரி நான் சேவை செய்வதற்காக அவதரித்த ஆத்மா, அது உண்மையாலுமே ஃபீல் பண்ணலாம். நல்ல அமிர்த வேளையில கண்டிப்பா இந்த 7 குணங்களையும் 6 குணங்களையும் நீங்க வாங்கிக்கங்க. அப்புறம் முரளி கிளாஸ் வருது. அப்புறம் முரளி கிளாஸ்ல பாபா ஞான கடல், அவர் 4 பக்கம் 5 பக்கம் நமக்கு நிறைய மகா வாக்கியம் கொடுக்குறாரு. அதை நம்ம கேட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம பாபா குழந்தைங்கனாவே புது குழந்தைங்களுக்கு தான் நம்ம சொல்லுவோம் 4 சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் டைம் யாரா வராங்க, ஞானம், யோகா, தாரணை, சேவா. இல்லையா? படவிளக்க புக்குல மேல அதான் ஞானம், யோகா, தூய்மை, அதுக்கப்புறம் சாந்தின்னு இருக்கும். ஏன்னா தாரணைன்னு அங்க போட்டா யாருக்கும் புரியாதுன்னு தூய்மை, சாந்தி. ஆனா பாபா குழந்தைங்களுக்கு ஒரு பாடம் வந்து நடுவுல வருது பாத்தீங்களா, 4 பில்லர்ஸ், 4 தூண்கள் சொல்லுவாங்கல்ல, ராஜயோகத்தினுடைய 4 தூண்கள். இதுதான் நமக்கு பாபா சொல்றது. 4 தூண்கள் என்ன? பிரம்மச்சரியம், சாத்வீக உணவு, தெய்வீக குணம், முரளி கிளாஸ். அதனால நம்ம வந்து பிரம்மச்சரியம், நம்ம வந்து தூய்மை பத்தி போன வாரம் வியாழக்கிழமை இல்ல, சாரி, சனி வெள்ளிக்கிழமை நம்ம பார்த்தோம். தூய்மைனா வெறும் பிரம்மச்சரியம் மட்டும் கிடையாது. அமிர்தவேலை முடிச்சாரு. அதனால அமிர்தவேலை ரொம்ப நல்லா பவர்ஃபுல்லா இந்த எல்லா சக்தியும் நம்ம வாங்கிக்கலாம். அப்ப ஏன்னா அமிர்தவேலை நல்லா பவர்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அன்னைக்கு ஹோல் டே நல்லா இருக்கும். அமிர்தவேலை முடிச்சுட்டு நான் பண்றது உங்களுக்கு சொல்றேன். அமிர்தவேலை முடிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கான அஜெண்டா சொல்லுவேன். எனக்கு என்ன தெரியுமோ, இப்ப சிலதெல்லாம் வந்து இப்ப இன்னைக்கு கிளாஸ்ல முன்னாடியே எனக்கு தெரியும். இப்ப பாபா இன்னைக்கு ஈவினிங் லண்டன் கிளாஸ் இருக்கு, இந்த மாதிரி கிளாஸ் இருக்கு பாபா, நீங்க வந்து என்ன ஏதாவது எனக்கு சொல்லணும்னா கூட எனக்கு சொல்லித்தாங்க பாபா. என்னப்பா எங்கெல்லாம் போறோம், என்ன பண்ண போறோம், அதெல்லாம் ஒரு அஜெண்டா மாதிரி காலையில பாபா இத்தனை மணிக்கு நான் இங்க வாணி கிளாஸ் போறேன், இங்க போறேன், இந்த வேலை பண்ண போறேன், இந்த சேவை செய்ய போறேன், எல்லாம் ஒரு லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஏன் பாபாட்ட சொல்லணும். எனக்கு காலையிலேயே பாபா கிட்ட சொல்லிட்டோம்னு வச்சுங்களேன், அவருடைய ஆசீர்வாதம் கிடைச்சு. பாபா நான் இங்க போறேன், அங்க போறேன். ஆபீஸ் நீங்க ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுங்க, பாபா கூட்டிட்டு போங்க பாபா, ஆபீஸ் நான் போறேன் வாங்க, போய் பாபா அமிர்த வேலை முடிச்சுட்டு அந்த இடத்துக்கு பாபா கூட்டிட்டு போயிட்டு வைப்ரேஷன் கொடுத்துருங்க அமிர்த வேலையிலேயே. ஆஃப்டர் அமிர்த வேலை காலையிலேயே வீட்டுக்கு பாபா இன்வைட் பண்ணுங்க, வீட்டுக்கு இன்வைட் பண்ணி பாபா எல்லாருக்கும் சக்தி கொடுங்க, எல்லாம் உங்க குழந்தைங்க தான், உங்க குழந்தைய ஆயிரட்டும் பாபா, டைரக்ட் குழந்தைய ஆயிரட்டும் பாபா, எல்லாம் அமிர்த வேலையில பண்ணிடலாம். அப்ப அமிர்த வேலை நல்லா இருந்துச்சுனாவே, ஏன்னா அமிர்த வேலை தான் ஒரு நாளைக்கான அஸ்திவாரம். இப்ப நீங்க ஏதாவது ஒண்ணுல உட்காந்துருக்கீங்க, நம்ம கத்தியில உட்காந்துருக்கீங்க, 4 காலு, 4ல ஏதாவது ஒரு கால் இதாச்சுனாலும் விழுந்துருவோம். அது மாதிரி அமிர்த வேலை யோகாங்கிறது ஒரு கால் மாதிரிதான். முரளி கிளாஸ் இன்னொரு கால் மாதிரி, அதுக்கப்புறம் தூய்மை, அப்புறம் தான் சேவா, மத்தது எல்லாம் இன்னொரு கால். அதனால நம்ம அமிர்த வேலை வந்து நல்லா பவர்ஃபுல்லா நம்ம யோகா பண்ணிட்டோம்னா அன்னைக்கு முழு நாளும் பேஸ் மட்டம் நல்லா இருந்துச்சு நம்ம. அப்போ அதுக்கு மேல எத்தனை பில்டிங் வேணாலும் கட்டிக்கலாம் இல்லையா. இப்ப கீழே நம்ம கிளாஸ், கீழே நம்மளுடைய இது அமிர்த வேலை நல்லா இருந்துச்சு, முரளி கிளாஸ் நல்லா இருக்கு, தூய்மை நல்லா இருக்கு, ஸோ அதுக்கு மேல எவ்வளவு பில்டிங் வேணாலும் கட்டிட்டு போலாங்கிற மாதிரி இதுதான் ஃபவுண்டேஷன். அமிர்த வேலை தான் ஒரு நாளைக்கு. அதுக்கப்புறம் இப்ப நம்ம மதுபன் பாபா வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாபா ஒரு ஸ்ரீமத் வச்சிருக்கிறாரு இல்லையா. 1 வருஷம் பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சவங்க தான் மதுபன் வரணும். நம்ம பக்தியில நம்ம எல்லாருக்குமே கதைகள் தெரியும். போன வாரத்துல கூட பாபா, இந்த வாரமா போன வாரமா சொன்னார், ஒரு ஒரு தேவதை, பெண் தேவதை பூலோகத்துக்கு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஆண் பேல பிடிச்சிருக்கும், இவ எப்படி தெரியாம அவர் இங்க கூட்டிட்டு மேல போயிருவாங்க. மேல கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த இந்திரன் கரெக்டா வருவாரு. அவர் வந்து சொல்லுவாரு, மனித வாடை வருதுன்ட்டு. மனித வாடைன்னா அப்படியே அந்த ஆள் அப்படியே ஒளிஞ்சிட்டு இருப்பாப்ல. கரெக்டா இல்ல, மனிதன் யாரோ இங்க இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. லாஸ்டா சாபம் கொடுத்தாங்களா, கழுத்து வரைக்கும் அவர் கல்லாயிட்டாரா, தலைக்கு மேல அவருக்கு உணர்வுகள் இருந்துச்சா, கதைகள் இருக்கு. இதுல இந்த வாரம் முரளியில கூட பாபா சொன்னாங்க. இப்ப நம்ம தூய்மையை கடைபிடிக்காம நம்ம போனோம்னா அங்க பாபா சாப்பிட்டு இருப்பாரு. இப்ப நம்ம கல்லாயிருவோம், அப்படி கிடையாது. ஸ்தூலமா எல்லாம் கல்லாக மாட்டேன், என்னுடைய மனம் வேலை பண்ணாது. இப்ப பாபா வந்து நல்ல ஒருத்தர் வைப்ரேஷன் சொல்லுவாங்க. சில கதைகள்ல எல்லாம் சொல்லுவாங்க, சாமி தெரிஞ்சுதான் தெரிஞ்சுது. ஏங்க உண்மையாலுமே தெரிஞ்சு, ஐயோ எல்லாம் தெரிஞ்சுதுன்னு சொன்னாங்கங்க, நான் தெரியலன்னு சொன்னா எப்படி, என்ன நினைப்பாங்க என்னைய, அதனால நானும் சொன்னாங்க, அப்படிங்கிற மாதிரி நம்ம பாப்தாதா மீட்டர் இருக்கக்கூடாது. நம்ம பாப்தாதா மீட்டர் நமக்கும் அவருக்கான ஒரு பர்சனல் முலாகாத் இல்லையா, ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு
சந்திப்பு இல்லையா? அந்த சந்திப்பு அடையறதுக்கு அவருக்கு ஈக்குவலா நான் ஆயிட்டு போறேன். அதனால பிரம்மச்சரியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேம் டைம் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறாங்கன்னா ரொம்ப ஈகோவா இருப்பாங்க. நான் எவ்வளவு வருஷம் தூய்மையா இருக்கேன் தெரியுமா? ஏன்னா தூய்மையா இருக்கிறது நிறைய பேர் உலகத்துல கூட தூய்மையா இருக்காங்க. பால் பிரம்மச்சாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. சோ தூய்மை மட்டும் கிடையாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னுடைய மனம். நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு மாதாஜி ஒருத்தர் ஞாபகம் வராங்க. அவங்க வந்து வீட்டுக்காரு பாபா குழந்தையா இருந்தாங்க. அப்புறம் வீட்டுக்கார் கொஞ்ச நாள் இருந்தாங்க. அப்புறம் இறந்துட்டாங்க. தூய்மையாலாம் இருந்தாங்க. ஆனா மாதாஜியுடைய மனம் வந்து தூய்மையாவே கிடையாது. எப்ப பாரு யாரையாவது பேசுறது, தவறா பேசுறது, யாராவது கொஞ்சம் பேசி சிரிச்சிட்டாங்கன்னா அவங்கள வந்து தவறா நினைக்கிறது, பேசுறது. தப்பா இருக்காங்களோ இல்லையோ, இவங்க 4 பேருக்கு சொல்லிருவாங்க அந்த மாதிரி. இன்னைக்கு அவர்கள் பாபா குழந்தையாவே இல்ல. குழந்தையாவே இல்ல. எப்பயோ கைவிட்டுட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை விஷயங்கள் வந்துச்சு. உடம்பு சரியில்லாம போனாங்க. அப்படியே பாபா கைவிட்டுட்டு போயிட்டாங்க. அப்படியே போயிட்டாங்க. அப்படியே வெளியில. ஏன்னா தூய்மை மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னுடைய மனம் தூய்மையா இருக்கும். நம்ம எங்க போனாலும் நம்முடைய இன்டென்ஷன் என்ன? என்னுடைய உள்நோக்கம் என்ன? அதுதாங்க ரொம்ப 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 முக்கியம். இப்ப சில டைம் பாருங்களேன், நம்ம சேவை செய்யறோம்போ வருஷமாயிட்டு எல்லாமே நம்ம கடைபிடிக்கிற சேவை செய்யறேன்ட்டு போய் டென்ஷனா சேவை செஞ்சுட்டு போவோம். அப்படியே இன்னைக்கு கூட லஞ்ச் இன்னைக்கு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு மாத்த சொன்னாங்க. சரி நான் ஏதாவது சாம்பார் ஏதாவது நான் வச்சுட்டு போயிடுறேன். வச்சுட்டு கொஞ்சம் கட கட கடன்னு வச்சுட்டு நான் கிளம்புறேன்னு சொன்னாங்க. நான் ஒரே வார்த்தை சொன்னேன். இல்ல மாதாஜி எவ்வளவு நேரம் டைம் இருக்கு? இதை என் வீட்டுக்காரர் வந்துட்டாருன்னா நான் கிளம்பிடுவேன். நாங்க அவங்க பிரதர் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. பிரதர் வர வரைக்கும் வேற ஏதாவது சேவை இருந்தா பண்ணுங்க. சமையல் வேண்டான்ட்டு. ஏன் ஸ்டன் கடகட கடன்னு சமைச்சிட்டு போறேன்னு தானே மத்தாஜி இப்ப எனக்கு சொன்னீங்க. அப்படி கடகட கடன்னு நீங்க சமைச்சு அதான் நான் சாப்பிட்டு நான் கடகடன்ட்டு எங்கேயும் போட முடியல. பாபா வீட்டுலதான் இருக்க போறேன். இன்னொரு மாத்தாஜி வராங்க. அவங்க சமைப்பாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க ஏன்னா ரொம்ப பாத்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி பாபாக்குள்ள நேட்டு அப்படி நம்முடைய இன்டென்ஷன் வந்து இல்ல. அப்புறம் லௌகிக்காரமா நம்மளும் வேக வேகமா அப்படியே பரபர பரபரப்பரன்ட்டு எல்லாம் சமைக்கிறோம். பரபரப்பா செய்யறோம். என்னங்க வைப்ரேஷன் இருக்கும். சொன்னால நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ரீசெண்ட் டேஸ்ல பர்சனலா கேட்டீங்கன்னா ரீசெண்ட் டேஸ்ல நான் இது ஒண்ணுதாங்க நான் பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். சேவை பண்ணணும் என் ஸ்திதிக்காக தான். சேவை செஞ்சு என் ஸ்திதி கெட்டே வரக்கூடாது. ஆனா இப்ப நீங்க நம்ப மாட்டீங்க. மனநிலை நல்லா வச்சுக்கிறோம்னு வச்சுங்களேன், தானாவே வருதுங்க ஆஃபர். நேத்து கூட ஒரு கம்பெனில கிளாஸ் இருந்தது. இப்ப இன்னைக்கு ஒரு காலேஜ்ல போய் கிளாஸ் எடுத்துட்டு வந்தோம். இந்த வர வாரத்துல வேர்ல்டு மெடிடேஷன் டே வருது. கொஞ்சம் ப்ரோக்ராம் போலீஸ்ல எல்லாம் வாங்கியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் இடத்துல எல்லாம் கன்ஃபார்ம் ஆகுது. ஒண்ணுமே நம்ம பண்ண வேண்டாம். நம்முடைய மனநிலை மட்டும் நல்லா வச்சுட்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. சேவை செஞ்சா எனக்கு பேர் கிடைக்க புகழ் அது கூட இருக்கக்கூடாது. நம்முடைய மனநிலை நல்லா வச்சுட்டு இப்ப நம்ம பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறோம். நான் காலையில அமிர்தம் எந்திரிக்கிறேன். நான் முரளி கிளாஸ் கேட்கறேன். நான் சேவை நல்லா செய்றேன். அதுக்காக நான் நல்லா கோவப்படுவேன். அது பண்ணலாமா? அப்ப பாபா வந்து யாரோ ஒருத்தர் கிளாஸ்ல சொன்னாங்க. பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சிட்டு வந்தாதான் மதுபனுக்கு அப்படின்னு பாபா சொன்ன மாதிரி கோவத்தை விட்டாதான் மதுபனுக்குன்னா மதுபனுக்கு ஆளே போக மாட்டாங்க போலன்னு யாரோ ஜோக்கா கிளாஸ் எடுக்கும்போது சொன்னாங்க. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கு. அதனால நம்ம மதுபனுக்கு வந்து வெறும் தூய்மை மட்டும் கிடையாது. இப்ப பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும். அமிர்த வேலை யோகா பண்ணணும். முரளி கேட்கணும். சென்டருக்கு போகணும். அமிர்த வேலை யோகாவும் நம்ம பண்ணணும். அப்புறம் நம்முடைய சாப்பாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாப்பாடு முடிஞ்ச வரைக்கும் இல்ல, இந்த 100% நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிடுற மாதிரி பாத்துக்கணும். சரி இப்ப நான் வந்து சமைக்கல, வேற யாராவது சமைச்சு கொடுக்குறாங்க. வேற வீட்டுல மருமகளோ வேற அம்மா மாமியாரோ இல்ல அம்மாவோ யாராவது இல்ல ஒய்ஃபோ சமைச்சு தராங்க, இல்ல ஹஸ்பண்டோ சமைச்சு தராங்க. நான் வந்து எனக்கு எல்லாம் பிரதர்ஸ் கூட தான் சமைக்கிறாங்க. சமைச்சு தராங்க. நான் என்ன பண்றேன்னா முடிஞ்ச வரைக்கும் சமையல் மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. நான் மாதாஜிங்க கிளாஸ் வைக்கும் போதெல்லாம் நான் சொல்லுவேன். சமையல் மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. தக்காளி, இஞ்சி, மிளகா இதை தவிர மத்ததுக்கு வேணா பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கீங்க. மத்ததுக்கு வேணா நீங்க வந்து வேற யாராவது கட் பண்ணி தர சொல்லுங்க. ஏன்னா இதெல்லாம் 3 கட் பண்ணதுக்கு அப்புறம் வாஷ் பண்ண முடியாது. இஞ்சி எல்லாம் தோல் எடுத்துட்டு தோல் கூட எடுத்து தர சொல்லலாம். அப்புறம் நம்ம வாஷ் பண்ணிட்டு கூட துருவிக்கலாம். மத்ததெல்லாம் பாத்திரம் விளக்கிருங்க. நீங்க வந்து கொஞ்சம் இத காய் மட்டும் கட் பண்ணி கொடுத்துருங்க. அந்த மாதிரி ஏதாவது இல்ல நான் சமைச்சிடுறேன். நீங்க மேடை கிச்சன்லாம் நீங்க கிளீன் பண்ணிருங்க. அந்த மாதிரி இது பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா சமையல் வந்து நம்மளுடைய வைப்ரேஷன் நல்லா ஃபீல் ஆகும். நான் இந்த வாட்டி வந்து இந்த தீபாவளிக்கு வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு தோணுச்சு. விஐபிஸ் ஞாபகம் வந்தாங்க. என்ன பாபா பண்ணலான்ட்டு. சரி என்ன பண்ணலாம்? ஏதாவது ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலான்ட்டு. என்ன ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலாம் மெனு யோசிச்சா, எல்லாரும் எல்லாமே சாப்பிடுவாங்க. எல்லாமே கடையில கிடைக்கும். என்ன இது பண்ணலாம்? சரி நம்ம சென்டர்லயே செஞ்சு தரலாம். சரி சென்டர்ல தான் செஞ்சு தர போறோம். கடையில இல்ல. முறுக்கு, அதிரசம். சரி வேண்டாம். அல்வா செய்யலாம்னு சொல்லிட்டு சிந்தி அல்வா. எல்லாமே நானு மாதாஜிங்க பிரதர்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு 10, 15 கிலோ ஸ்வீட் செஞ்சோம். ஏன்னா அத்தனை என்னால கிளற முடியாதுல்ல.
ஒரு டைம்க்கு 5 கிலோ 6 கிலோ 5 கிலோ 6 கிலோ தான் செஞ்சோம் ஒரு டைம்க்கு. அது அவ்வளோ திருப்தியா இருந்துச்சு. ஏன்னா பாபா வீட்ல நம்மளே நம்ம கையால ஒண்ணு ஸ்வீட்டோ ஒண்ணோ சமைச்சு பாபாக்கு போல் வச்சு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுறோம் இல்ல மத்தவங்களுக்கு கொடுக்குறோம். அதுவே ஒரு நல்லா இருக்கும். நான் இது வந்து உங்களுக்கு தெரியாதெல்லாம் இல்ல. புதுசா பழையவங்களுக்கு போர் கூட அடிக்கலாம். எனக்கு தெரியல. பேசிக் தான். பேசிக் தான் நம்ம சொல்றது எல்லாமே ஸ்ரீமத் ஃபுல்லாவே நம்ம பேசிக் ஸ்ரீமத் தான் நம்ம சொல்றோம். பட் அதுல கொஞ்சம் நம்ம இன்னி கொஞ்சம் ஸ்பிரிச்சுவாலிட்டியா ஏன் பண்றோம்? பாபா எந்திரிச்சு சொல்லிட்டு நான் யோகா பண்றேன். அமிர்தல யோகா பண்றேன். ஐயோ! முடி 4 மணிக்கு எந்திரிச்சுட்டு இல்ல நீங்க முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா, நான்வெஜ்ஜ காய் வெட்ட சொல்லிட்டு சமையல் நீங்க பண்ணுங்க. ஏன் சமையல் நம்ம பண்ணணும்னா, நீங்க எண்ணெய் ஊத்தி, கடுகு போட்டு, சீரகம் போட்டு, எத போட்டு நீங்க நான் இந்தியால எப்படி குக் பண்றோமோ அப்படி சொல்றேன். நீங்க அங்க எப்படி குக் பண்ணுவீங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம ஒரு எண்ணெய் ஊத்தி கடுகெல்லாம் போட்டு மாறுது இல்லையா? அப்ப நம்முடைய வைப்ரேஷன் அதுல கேட்ச் ஆகும். காய் வெட்டும் போதெல்லாம் வைப்ரேஷன் அந்த அளவுக்கு வந்து சரி இப்ப அவங்க நான்வெஜ்னா அவங்க பாபா குழந்தை இல்ல, அவங்க ஆத்ம உணர்வுல பாபாவுடைய நினைவுல, அப்பா நினைவுல எல்லாம் சமைக்க மாட்டாங்க. நீங்களே செஞ்சு பண்றது ரொம்ப நல்லதுதான் சிஸ்டர். அது தப்பே இல்ல. நீங்களே காய் வெட்டி நீங்களே அதனால அவங்க வந்து ஒரு விஷயம் சிஸ்டர் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். அவங்க யாரும் பாபா குழந்தை இல்ல. அவங்களுக்கு ஆத்மா பத்தி தெரியாது. அவங்க பாபா நினைவுல சமைச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற அவங்க ஞானம் அவங்களுக்கு கிடையாது. அதனால அவங்க காமெடி போட்டோ ஏதோ அவங்க ஒருவேளை உங்களுக்கு வந்து நீங்க வேலைக்கு போறீங்க, நிறைய சமைக்கணும், டைம் இல்ல. அதனால இன்னொருத்தர்ட்ட நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா, அந்த டைம்ல நம்ம சொல்றோம் மத்தவங்கள கூட காய் வெட்டி தர சொல்லுங்க. அப்படி அவங்க எந்த நினைவுல காய் வெட்டி குடுத்தா கூட நீங்க வாஷ் பண்ணிட்டு பாபா நினைவுல சமைச்சு குடுங்க. அப்ப நீங்க சொன்ன மாதிரி நீங்க இப்படி எல்லாம் செய்யாதீங்கன்னா, இப்போ இது மட்டும் கிடையாது. 2 விஷயங்கள் வரும். ஒண்ணு நாங்க என்ன தூய்மையற்றவர்களா? நீங்க என்ன பெரிய தூய்மையானவர்களா? நீங்க ரொம்ப வசதியா? எங்க கையாலலாம் சாப்பிட மாட்டீங்களா? இது மாரி எல்லாம் நெறைய விஷயங்கள் வரும் தான். அதுக்காக நம்ம என்ன சொல்லலாம்னா, நாங்க வந்து வசதி நீங்க வந்து கீழானவங்க அப்படியெல்லாம் நம்ம நினைக்கல. நாங்க கடவுளுக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு நம்ம சாப்பிடுறோம். அதுக்காக நாம குக் பண்றோம் அப்படின்னு சொல்லலாம். இல்ல நான்வெஜ்ஜே கூட வேற வழி இல்ல. நீ அவங்கள சமைக்கிறதுக்கு இல்லன்னா ஃபீல் பண்ணுவாங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி காயெல்லாம் வெட்ட சொல்லுங்க. தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் பண்ண சொல்லாதீங்க. இதெல்லாம் நீங்க பாத்துக்கங்க. காய் வெட்டி குடுத்தோம்னா, அத நீங்க வாஷ் பண்ணிட்டு பாபா நினைவுல நீங்க சமைங்க. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? அவங்கள நீங்க நம்ம ஏதாவது திட்டிட்டோம், பேசிட்டோம்னா, அவங்க கேட்கறதும் ரைட்டு தானே. அன்பா இருங்கன்னு சொல்றீங்க, கடவுளுடைய குழந்தைங்கங்கிறீங்க. உங்களுக்கே கோவம் வருது, நீங்களே சத்தம் போடுறீங்கன்னு கேட்பாங்க இல்லையா? அவங்க சொல்றதும் வாஸ்தவம் தானே. அதனால வேற வழி இல்ல அப்படின்னா, நீங்களே சமைச்சு காய் வெட்டி இது பண்ணுங்க. நான் சமையல் வேலை நான் பாத்துக்கிறேன். மத்தது நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கங்க. இல்லையா நீங்க காய் வெட்டி தாங்க, நான் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு, அவங்க எந்த நினைவுல காய் வெட்டினாலும் சரி, நீங்க அத பத்தி இது பண்ணிக்காதீங்க. நீங்க ஒரு மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப மாதாஜி வந்து கேக்குறாங்க. அவங்களும் பேசிட்டு இருந்தா நம்முடைய ஸ்திதி கூட கெட்டு போகும் தானே. காய் வெட்டுறத விட காய் வெட்டுறத விட அதாவது நான் ஒரு டீப்பா ஒரு விஷயம் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்காக பாபா நினைவுல நம்ம இது பண்றோம்? நல்ல எண்ணம் வரணும் தான். நீங்க வந்து சமைக்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க, காய் வெட்டுறவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா மனசுல, இப்படி எல்லாம் காய் வெட்டாதீங்க, அப்படியெல்லாம் காய் வெட்டாதீங்க, அப்படி நம்ம ஏதாவது திட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த நம்ம இப்ப சொன்னாங்களே காமெடி கேட்டு மத்தவங்க கிட்ட பேசிட்டு காய் வெட்டி தர்றதை விட, இப்ப நான் ஒருத்தர் திட்டிட்டேன், சமைக்கிறவங்கள நான் திட்டிட்டேன். திட்டினதுக்கு அப்புறம் அவங்க காய் வெட்டி குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுலதாங்க வைப்ரேஷன் அதை விட இதுலதான் வைப்ரேஷன் மோசமா இருக்கும். புரியுதுங்க இல்லையா? நீங்க வந்து திட்டாம அவங்க ஏதோ வீடியோ பார்க்கட்டும், ஏதோ பார்க்கட்டும், ஏதோ ஒண்ணு பண்ணட்டும். ஒண்ணா நீங்களே காய் வெட்டிக்கங்க. அப்படி இல்லையா அவங்க ஏதாச்சும் பேசுறாங்க, பண்றாங்கன்னா, நீங்க மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கங்க. நான் எதுக்காக மத்தவங்கள செய்ய வேண்டாம், நானே செய்யணும்னு இருக்கேன். நம்ம நல்ல ஸ்திதிக்காக தான். அதனால நீங்க இத நினைச்சுக்கோங்க. நம்ம திட்டினோம் அப்படின்னா, அந்த ஆத்மா மனசு வருத்தப்பட்டு, துக்கப்பட்டு காய் வெட்டி தருவாங்க. அது காமெடி கெட்டு காய் வெட்டி தரதே மேலாச்சே. வைப்ரேஷன் விட இது உள்ள வைப்ரேஷன் இனிமே தமோக ஆயிருமே. அதனால நீங்க வந்து அவங்க என்ன ஏன்னா அவங்க பாபா குழந்தையே இல்ல இல்லையா? அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவங்க காய் வெட்டி குடுக்கறதுனா குடுக்கட்டும். நீங்க வந்து நல்ல பாபாவுடைய நினைவுல நல்ல மனசு நல்ல யோகா பண்ணிட்டு எல்லாம் பாபா ரூம் இருந்துச்சுன்னா, பாபா போட்டோ உங்க வீட்ல வச்சீங்கன்னா, பாபா கிட்ட போய் பேசிட்டு, பாபா வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து குக் பண்ண சமைக்க போலாம் வாங்கன்னு சொல்லிட்டு, பாபா கூட்டிட்டே வாங்க. அப்ப நீங்க வந்து நீங்க அமைதியா பாபா நினைவுல சிஸ்டர் கேட்டதுக்காக சொல்றேன். பிளஸ் மத்தவங்க கூட நீங்க பண்ணி பாருங்க. நீங்க நல்ல ஸ்திதியோட நீங்க பாபா நினைச்சுட்டு பாபா ரூம் இருந்தா பாபா ரூம் போயிட்டோ இல்ல போட்டோ இருந்துச்சுன்னா பாபா கிட்ட பேசிட்டு நல்ல ஸ்திதியோட பாபா கூட்டிட்டே நீங்க வாங்க. அவ்வளவு அமைதியா அமைதியினுடைய கடலா நீங்க வந்து ஒரு அமைதியினுடைய தேவியா நீங்க கிச்சன் வாங்க பிளஸ் பாபாவை கூட்டிட்டே வாங்க. நீங்க அவ்வளவு அமைதியா ஸ்திதியில இருந்து நீங்க சமையல் பண்ணீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அவங்களுக்கு வீடியோ பார்த்துட்டு இல்ல யார்கிட்டயாவது போன்ல பேசிட்டு பண்ணணும்னே தோணாது சிஸ்டர்.
ஏன்னா பாபா சொல்றாரு, நீங்க மாறுனீங்கன்னா உங்களுடைய வைப்ரேஷன்ல மத்தவங்க மாறிடுவாங்கங்கிறாரு. நீங்க அந்த அளவுக்கு அந்த ஆத்மா சமைச்சு கொடுக்குற ஆத்மாக்கு நல்ல வைப்ரேட். நீங்க வந்து அமைதியுடைய தேவியா வந்துருங்க. இப்ப பாருங்க, யாராவது ஒரு சுப்பீரியர் வராங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பாஸ் வர்றாங்கன்னா எல்லாம் கப்சுப்புன்னு ஆயிடுறாங்க. ஏன்? நான் இன்னைக்கு காலேஜ்ல போயிருக்கும் போது கூட இவரு பிரின்சிபாலும் அந்த காலேஜ்ல வந்து ஒரு விசிட் பண்றதுக்காக கெஸ்ட் வந்திருந்தாங்க. வரும்போது எல்லாம் கம்முன்னு இருக்காங்க அவரை பார்த்துட்டு. ஏன்னா அவர் பார்க்கும்போது ஒரு பெரிய ஆளுங்கும் போது அவங்களுக்குள்ள இயல்பாவே அந்த ஒரு வைப்ரேஷன் இருக்குல்ல, அந்த ஒரு கெத்தா இருக்காங்கல்ல. சோ நீங்க அமைதியினுடைய தேவியா போயிருங்க. அவ்வளவு நீங்க பீஸ்ஃபுல்லா ஆயிட்டு நீங்க போய் சமைக்க போங்க. ஐயோ, இவங்க எவ்வளவு அமைதியா இருக்காங்க, இவங்க முன்னாடி நான் போன் பேச கூடாது, இவங்க முன்னாடி நான் வீடியோ எல்லாம் பார்க்க கூடாதுன்னு தோணும். அந்த அளவுக்கு நம்முடைய மனநிலையை வந்து நம்மளுடைய மனநிலை இன்னும் கொஞ்சம் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, அவன் ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்துல வச்சுங்க. ஒருத்தரை நான் துக்கம் கொடுத்துட்டேன், திட்டிட்டேன், கோவப்பட்டுட்டேன், கத்திட்டேன். அதுக்கப்புறம் அவங்க எனக்கு ஏதாவது செய்யறாங்க. அது முக்கியமா சமையல் ஏதாவது ஒரு டீயோ, காஃபி கொடுங்க, ஒரு தண்ணி, பச்சை தண்ணி கொண்டு வந்து உங்களுக்கு எடுத்துட்டு வந்து தந்தாங்கன்னா கூட அதுல நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் இருக்கும். அதனால எதுக்காக பாபா இருக்கார்? நம்ம வைப்ரேஷனோ, நம்ம மனநிலையோ, அவங்களுடைய மனநிலையோ பாதிக்கூடாதுன்னு தான் நம்ம இன்னும் கொஞ்சம் சக்திசாலி ஆயிட்டு போலாமே. நீங்க அந்த அளவு பவர்ஃபுல் ஆயிட்டீங்கன்னா உங்க முன்னாடி அவங்களுக்கு பேசணும்னே தோணாது. அந்த அளவுக்கு நம்ம சக்திசாலியா ஆகும். அது மாதிரி சமைக்கும் போது 3 பாபா வந்து சொல்லுவாரு. நம்ம வந்து 3 டைம் நம்ம வந்து இப்ப நம்ம விஷயத்துக்கு வரலாம் கிளாஸ்க்கு. அமிர்தெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். முரளி கிளாஸ் கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் நம்ம நேர்ல போய் முரளி கேட்கலாம். நேர்ல கேட்க முடியாத பட்சத்துல நம்ம ஆன்லைன் எடுத்துக்கலாம். முடியாத பட்சத்துல. இல்லைன்னா நம்ம நேர்ல போய் கேட்கலாம். ஏன்னா நேர்ல கேட்கும்போது பாபாவுடைய வைப்ரேஷன், பாபாவுடைய பிரசன்ஸ், பாபா அங்க வருவாரு. அப்புறம் முரளி கிளாஸ்னுடைய சென்டருடைய வைப்ரேஷன், நமக்கு யார் முரளி படிக்கிறாங்களோ அவங்களுடைய வைப்ரேஷன் எல்லாமே நமக்கு கிடைச்சிடும். ஸோ அதனால அமிர்தவேலை இம்பார்ட்டன்ட், முரளி பார்த்தாச்சு. ஈவினிங் யோகாவும் ரொம்ப நல்லா இருக்கும். ஈவினிங் யோகா நம்ம நைட் தூங்குற வரைக்கும் நமக்கு நம்முடைய மனநிலை நல்லா வச்சுக்கும். அதுக்கப்புறம் நடுவுல நம்ம பாக்குறதுதான் போகு. இப்ப நம்ம 3 டைம்ஸ் நம்ம சாப்பிடுறோம். குக் பண்ண ஃபுட்டு நம்ம சாப்பிடுறோம். இல்ல டீ, காஃபி, ஜூஸ், இல்ல சூப்பு, சம்திங் நம்ம ஏதாச்சும் நம்ம குடிக்கிறோம். எதுனாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து போக வச்சுட்டு இது பண்ணலாம். சரி. இப்போ ஒருவேளை நீங்க மட்டும் பாபா குழந்தை, மத்தவங்க பாபா குழந்தை இல்ல, அவங்க வந்து போக வைக்கிறதுக்கெல்லாம் வந்து அலோ பண்ண மாட்டாங்க. இல்ல வெங்காயம் பூண்டு சமைக்காம இருக்கிறதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னா, நீங்க பூஜை ரூம் மாதிரி, இல்ல பூஜை ரூமோ, இல்ல பாபா எங்க சாமி படங்கள்லாம் வச்சிருக்கீங்களோ அந்த இடம் பூஜை ரூமோ, இல்ல மெடிடேஷன் ரூமோ, சம்திங் ஏதாச்சும் ஒரு இடம், ஒரு தூய்மையான ஒரு பிளேஸ்ல அங்கேயே வந்து ஒரு ஒரு சின்ன தட்டு, அதுல வந்து ஒரு 4, 5 கப்பு, 4, 5 சின்ன சின்ன கப்பு வாங்கி வச்சுட்டு அதுக்கு மூடி வைக்கிற மாதிரி அதுக்கு ஒரு கிளாத். நீங்க மதுபன் போனீங்கன்னா அதுக்கு கிடைக்கும். அதுக்கு மேல பாபா சிம்பிள் போட்டே கிளாத் இருக்கு. இல்லைனாலும் ஒயிட் கிளாத் சம்திங். எதுவுமே இல்லையா, ஒரு கர்ச்சீஃப் கூட ஒயிட் கலரா, இல்லைன்னா ஒரு இது மாதிரி ஒயிட் ட்ரெஸ்ஸோ, இதுக்கு ஒயிட்டோ கலரோ ஏதாவது புதுசா ஒரு 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 டவலோ ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு அதுல மேல போட்டுட்டு அதுல பூ வச்சு பாபாக்கு நீங்க பூ வச்சாலும் சரி, வைக்கலனாலும் சரி. சோ பாபாக்கு அப்படியே இது பண்ணலாம். சரி, எப்படி? சரி, வீட்டுல உள்ளவங்க அலோ பண்ணலாம் அப்படின்னா என்னத்த நான் பூ வைக்கிறது? வீட்டுல வெங்காயம் பூண்டு எல்லாம் சமைக்கிறாங்க, இல்ல நான்வெஜ் எல்லாம் சமைக்கிறாங்கன்னா நம்ம அங்க போக வைக்க முடியாது. அப்ப நீங்க வந்து தனியா ஏதாச்சும் ஒரு இடத்துல வெறும் ஃப்ரூட்ஸ் அந்த பாத்திரத்தை கிச்சனுக்கே கொண்டு போகாம வேற எங்கேயாச்சும் நம்ம வாஷ் பண்ணிட்டு ஒரு தண்ணி, ஒரு ஃப்ரூட் என்ன இருக்கும். சரி, ஃப்ரூட் வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட் எதுவுமே கிடைக்கலன்னா கூட பாதாம், முந்திரி, திராட்சை அது மாதிரி கூட பாபாக்கு வச்சுட்டு நீங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. சோ அது வந்து நல்லா நம்முடைய மனநிலையை நல்லா வச்சுக்கும். ஒரு முறையில பாபா போகு பத்தி ஒரு கிளாஸ் எடுத்திருக்கிறாரு. அந்த கிளாஸ்ல பாபா என்ன சொன்னாருன்னா, எவ்வளவு தூரம் தூய்மை, அதாவது 50 பிரம்மச்சரியம் வந்து 50% அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 50% பிரம்மச்சரியம்னா சாப்பாடுக்கு 50% சொல்லியிருக்கிறாரு. எனக்கு முரளி டேட்லாம் எனக்கு ஞாபகம் இல்ல. இந்த சாப்பாடு பத்தி சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வந்தது. அதனாலதான் பாபா 3 டைம் போர் வைக்கணும் பாரு. அது என்ன 3 டைம்? சமைக்கும் போதே பாபா நினைவுல இருந்து சமைக்கணும். அப்பவுமே ஒரு டைம் போகு. சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாபாக்கு ஒரு பாத்திரத்துல வச்சு எல்லாம் போட்டு பாபாக்கு போகு. சாப்பிடும்போது நம்ம தட்டுல வந்ததுக்கு அப்புறம் திருப்பி பாபாக்கு ஆஃபர் பண்ணிட்டு சாப்பிடணும். அப்ப இதெல்லாம் நம்ம செட் பண்ணிட்டு இருந்தோம்னா அமிர்தல நல்லா இருக்கு. முரளி கேட்கிறோம், யோகா பண்றோம். அதே மாதிரி நம்ம பாபாக்கு போக வச்சு பண்றோம், சாயந்தரம் யோகா பண்றோம், நைட் தூங்கும் போது நல்லா யோகா பண்றோம். இதெல்லாம் பண்ணோம்னா நம்முடைய மனநிலை ரொம்ப நல்லா இருக்கும். நம்முடைய மனநிலை நல்லா இருந்துச்சுன்னா நீங்க நான் வந்து பாபா போய் ஜனவரியில மீட் பண்ண போறேன், இல்ல மார்ச்ல மீட் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க ஆர்வமா மீட் பண்றீங்க. நீங்க மதுவன் போறேன், ராஜஸ்தான் போறேன், மவுண்டன் போறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ இல்லையா ஆர்வமா, பாபா நினைப்பாரு, என் குழந்தை வரப்போகுது, நான் சந்திக்க போறேன் அப்படின்னு. எனக்கு பவாமி டைம்லாம் நான் ஜானிதாதி மாதிரி ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு கிளாஸ்ல சொல்லியிருப்பேன், ஒரு டைம் ஜானிதாதி இருந்தாங்க. நானும் அந்த பாப்தாதா மீட்டுக்கு போயிருந்தேன். 25,000 பேருக்கு மேல இருந்தாங்க.
அப்ப பாபா முரளிக்கு நடுவுல திடீர்னு அப்படியே சொன்னாரு, ஜனகி யாத் ஆரகி என்னாரு, ஜானகி தாதியுடைய நினைவு வருதுன்னு. நான் இப்ப கீழே உட்காந்து கிளாஸ் கேட்டுட்டு இருக்கேன், சேர்ல இல்ல கீழே. நான் அப்படி எட்டி பார்த்தேன். அந்த கேமராக்காரங்க கரெக்டா ஃபோக்கஸ் பண்றாங்க தாதி கிட்ட. தாதியே அங்க இல்ல. என்னடா பாபா ஜானகி தாதி, அதுக்குள்ள பாபா எல்லாருடைய மைண்டினுடைய வாய்ஸை கேட்ச் பண்ணிட்டு பாபா சொல்றாரு அடுத்த லைன். எல்லாம் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க, கேமரால காட்டுறாங்க, கேமரால தாதியை காணோம். அடுத்த லைனே பாபா சொல்றாரு, தாதி லண்டன்ல இருந்து என்ன நினைக்கிறாங்க. அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் அந்த பாபா மீட்டுக்கு நீங்க எல்லாம் இருந்தீங்களான்னு தெரியல. அன்னைக்கு நான் இருந்தேன் அந்த மதுபன் மீட்ல இருந்த பாபா மீட்ல. நான் நினைச்சேன், நான் பாபாட்ட, பாபா இவ்வளோ பேர் நாங்கெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் உங்க முன்னாடி. தாதி வராத தாதி அங்க உட்கார்ந்துட்டு உங்களை நினைச்சாங்க, அவங்களுடைய ஞாபகம் வருதுன்னு நீங்க முரளியில சொல்றீங்களே அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்மள சொல்லணுங்க. இப்ப பாபா வந்து மேல இருந்து நம்மள வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். இப்ப இந்த குழந்தை, சிவகுமாரி குழந்தை என்னை வந்து சந்திக்க வரப்போகுது, நான் மீட் பண்றதுக்கு அவரு ஈகரா வெயிட் பண்ணும். ஒரு மாதாஜி எல்லார் பேரும் எனக்கு தெரியல, அதுக்காக நான் சொல்லல, சரியா. சகுந்தலா அவங்க வரப்போறாங்க, நான் இந்த குழந்தைய நான் மீட் பண்ண போறேன். ராஜேஸ்வரி குழந்தை வரப்போகுது, நான் மீட் பண்ண போறேன் அப்படின்னு பாபா வந்து மேல இருந்து வெயிட் பண்ணணும் கீழே வர்றதுக்கு. நம்மளே நம்ம பாபா வீட்டுக்கு நம்ம போகும்போது அவர் வெயிட் பண்ணணும் நமக்காக. அந்த அளவுக்கு நம்முடைய மனநிலையை. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க வராங்கன்னா என்ன பண்ணுவோம், ஐயோ என் ஃப்ரெண்டு வராங்க, ஐயோ அவங்க வராங்க, கை கால் புரியாது பாருங்க இல்ல, அவ்வளவு ஹாப்பியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பாபா மாதிரி எல்லா வகையிலும் அதுக்குதான் பாபா இந்த ஸ்ரீமத் எல்லாம் கொடுக்குறாரு. இந்த ஸ்ரீமத் எல்லாம் நம்ம கடைபிடிக்கும் போது, நம்ம கடைபிடிச்சு நம்ம உதவம் போகும்போது, நம்ம பாபா மீட் பண்றதுக்கு எவ்வளவு ஆர்வமா இருக்கிறோமோ இல்லையோ, பாபா ஆர்வமா இருப்பாரு. என் குழந்தை வரப்போகுது, நான் பிசிக்கலா நான் வந்து அவரை மீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம மனசுல எதையுமே வச்சுக்கவே வேண்டாம். மனசுல யாரை பத்தி எதை பத்தியும். அது மாதிரி பாபா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இந்த வேர்ல்டு மெடிடேஷன் டேக்கு ஒரு குட்டி அஜெண்டா ஒண்ணு நேத்து போட்டோம். என்ன போய் சொல்லலாம், 1 மணி நேரத்துக்குன்னா என்ன, 1/2 ஹவருக்குன்னா என்னென்னலாம் சொல்லலாம் சொல்லிட்டு, அது ஸ்கூலு, காலேஜஸ்ல, போலீஸ்ல இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுல வந்து ஒரு பாயிண்ட் நம்ம சொன்னோம், தேங்க்யூ, ஃபர்கிவ், சாரி. இது 3மே நம்ம சொல்லி தரலாம் புதுசா நம்ம வேர்ல்டு மெடிடேஷன் டேல. பாபா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து லாஸ்ட் ஆப்ஷனா வச்சிருக்கிறோமா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வச்சிருக்கிறோமா. எல்லாமே பாபா கிட்ட எடுத்தோடனே எதுனாலும் உடனே பாபாட்ட நான் சொல்லிடுறேன்னா, பாபா எனக்கு இந்த மாதிரி தோணுச்சு, பாபா இந்த மாதிரி, பாபா இப்படி பேசலாமா, பாபா இது சொல்லலாமா, யாராச்சும் பாபா இவங்க இப்படி சொன்னாங்க, உடனே எதுனாலும். இல்ல எல்லார்ட்டையும் ஃபோன் பண்ணி, எங்க இந்த மாதிரி பிரச்சனைங்க, அந்த மாதிரி பிரச்சனை, என்ன பண்றதுங்க, எது பண்றீங்க, 4 பேர்ட்ட கேட்டு அதுக்கப்புறம் தெரியலைங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே பாபா, அப்புறமேலு பாபான்ட்டு போறது. பாப்பா நீதான், உன்னை விட்டா எனக்கு யாருமே இல்லை, நீதான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில போறோமா பாக்க. அதனால மனசுல யாரை பத்தியும் எதை பத்தியும் தேங்க்யூ, எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிடலாம், எல்லாரையும் மன்னிச்சிடலாம். மன்னிச்சிடலாம். யாராவது நம்ம தவறு செஞ்ச மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ சாரி கேட்டுடலாம், இல்லையா. அது பண்ணி இது இது மட்டும் நம்ம பண்ணி டெய்லியுமே அதை பண்ணிடணும். தேங்க்யூ, ஃபர்கிவ், சாரி. 3. நன்றி, மன்னிச்சிடணும், மன்னிப்பு கேட்டுறணும். அப்போ அன்னன்னைக்கே அன்னன்னைக்கே என்னுடைய கணக்கு எல்லாமே முடிஞ்சிடும். அன்னைக்கே முடிஞ்சது. அன்னைக்கான கணக்கு அன்னைக்கே முடிஞ்சது. இன்னைக்கு நைட்டே ஆத்மா பாவ மேல கூப்பிட்டாலும் சரி, காலையில மேல கூப்பிட்டாலும் சரி, என்னுடைய கணக்கை நான் ஃபுல்லா முடிச்சுட்டு பிரம்மபாபடி கடைசி நாள் எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சுட்டு அவர் போனார். அது மாதிரி. அதனால உங்களுக்கு வந்து நம்ம அதிகமாகலாம் நம்ம எதுவுமே நம்ம சொல்லல. நம்ம முக்கியமா நம்ம இதை வந்து நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. அமிர்தல யோகா, அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு, நம்ம டிராஃபிக் கண்ட்ரோல், இல்ல 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா நம்ம பயிற்சி பண்ணலாம். ஏன் 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா பயிற்சி பண்ணலாம். சாப்பிடுறதுக்கு முன்னாடி, தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா நம்ம யோகா பண்ணிட்டு நம்ம தண்ணி குடிக்கலாம், சாப்பிடலாம். இதெல்லாம் நம்ம பண்ணும்போது நம்முடைய மனநிலை இன்னும் நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்க சமையல் பண்ணி தரீங்கன்னா, சமையல்ல மாதாஜி டவுட் கேட்டாங்க சிஸ்டர். அதனால சமையல்ல கூட பாத்தீங்கன்னா, யாருக்கு என்ன குணம் இல்லையோ வீட்டுல, இல்ல எல்லாரும் கோவப்படுறாங்கன்னா, அன்னைக்கு ஃபுல்லாவே டெய்லியுமே இந்த இந்த சாப்பாடு ஃபுல்லா அன்பு நிறைஞ்சிருக்கு, இந்த சாப்பிடுறவங்க எல்லாம் லவ்ஃபுல் ஆயிட்டாங்க, அன்பு நிறைந்தவர்கள் ஆயிட்டாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் நீங்களே வந்து அன்பா செய்யுங்க. ஒன்னொண்ணுமே நீங்க ஒன்னொண்ணுமே ஐயோ செய்யணுமே, இதை பண்ணுமே, அதை பண்ணுமே அப்படின்லாம் வேண்டாம். ஒரு விஷயம் இல்ல, நான் வந்து இப்ப நான் பர்சனலா கடைபிடிக்கிறேன், நான் தான் பண்ணணும்னா நான் நல்லாவே பண்ணலாமே. எவ்வளவு முடியுதோ 100% எஃபோர்ட் போட்டு நல்லாவே பண்ணலாம். நம்ம டென்ஷனே ஆகணும். அப்ப நம்ம நல்லா பண்ணோம்னா அந்த வைப்ரேஷன் மத்தவங்களுக்கு போகும். நம்மளை பார்த்து இன்னொருத்தர் இது பண்ணிக்குவாங்க. நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனா இருப்போம்ல எல்லாருக்குமே. அப்ப நம்ம அந்த மாதிரி நம்ம வந்து ஒன்னொன்னும் பாபா நினைவுல இருந்து ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம கடைபிடிக்கலாம். அப்ப நம்ம கடைபிடிச்சோம்னா நம்ம பாபா மாதிரி ஆயிடலாம். பாபா மாதிரி ஆயிட்டு
நம்ம பாபா போய் சந்திக்க போகலாம்னு சொல்லுவாங்க. ஓம். அவங்களோட எவ்வளவு நேரம் இருக்கிறோம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. நான் ஒரு நாள் ஃபுல்லா இருந்தேன், 1 மணி நேரம் இருந்தேன், இல்ல 5 நிமிஷம் இருந்தேன் அப்படிலாம். நான் 1/2 மணி நேரம் பேசினேன், இல்ல 1/4 மணி நேரம் பேசினேன். என்னுடைய தில்சே மனசார உளப்பூர்வமா நான் வந்து 1/4 மணி நேரம் தான் அவங்களோட பேசினேன்னா கூட, மனசார பேசினேன்னா அந்த 1/4 மணி நேரம் அவங்கள நான் சந்திச்சது கூட அவங்களுக்கு ஹோல் டே அவங்கள ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். நான் இதை வந்து கதையா சொல்லல, நான் ப்ராக்டிஸ் பண்றேன். இப்ப வீக்லி ஒன்ஸ் நான் தாம்பரம் போறேன், வாரத்துக்கு ஒரு நாள் போவேன். சில டைம் போக முடியாம போயிரும். இல்ல வேற எங்கேயாவது வேற எங்க நான் கிளாஸ் போனாலும் சரி, விஏபிஸ் பார்க்க போறேன், எங்கேயாவது யோகா போறோம், எங்கேயாவது போறோம்னா ஒரு விஷயம் மட்டும் பாத்துக்குவேன். இயர்லி ஒன்ஸ் சில இடத்துக்கு போறோம், சில இடத்துல 3 மாசத்துக்கு ஒருக்கா போறோம், சில இடத்துல பிகேஓ நான் பிகேஓ. இப்ப என்னுடைய ஃபேமிலி வந்து நான் 6-7 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னுடைய லவ்கி ஃபேமிலி நான் மீட் பண்ணேன். 2 நாள் இருக்க சொன்னாங்க. நான் வந்து ஒரே ஒரு நாள் தான் பிளான் போட்டேன். நான் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது ஒரு 2 ஹவர்ஸ் தான் இருக்கும். மொத்தமே நான் 2 ஹவர்ஸ் தான் இருக்கும். அந்த 2 ஹவர்ஸ்ல நான் வேற ஒரு இடத்துல இருந்து சமையல் பண்ணி எடுத்துட்டு போயிருந்தேன். அவங்களோட உட்காந்து நானே எல்லாருக்கும் நான் சர்வ் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தட்டுல சாப்பாடு கொடுத்துட்டு எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டு, என்னுடைய சிஸ்டரையும், என்னுடைய ஓன் சிஸ்டர், நான் ஃபர்ஸ்ட் பொண்ணு, என்னுடைய தம்பி தங்கச்சியை நான் 6 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் மீட் பண்றேன். அதுவும் நான் ஒன்லி 2 ஹவர்ஸ் தான் நான் மீட் பண்ணிருக்கேன். சாப்பாடு எல்லாருக்குமே சாப்பாடெல்லாம் தட்டுல போட்டு கொடுத்துட்டு எல்லாம் இது பண்ணிட்டு அவங்களோட உட்காந்து பேசிட்டு, அவங்களுக்கு என்ன தேவையோ, தம்பி என்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்க, எல்லாரு கூடயுமே நல்லா உட்காந்து பேசிட்டு அவளும் அவங்களோட உட்காந்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்வீட் செஞ்சு ஏன்னா ஏதாவது ஸ்வீட் செஞ்சு தரையான்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் கடைக்கு போயிட்டு 2-3 திங்ஸ் எல்லாம் நான் வாங்கி கொடுத்துட்டு இது வந்து ஸ்வீட் செஞ்சு கொடுத்துட்டு, ஸ்வீட் ஆனா சாப்பிடல, டைம் ஆயிடுச்சு எனக்கு பஸ்க்கு ரிட்டர்னுக்கு. அந்த 2-3 ஹவர்ஸே பரவாயில்லக்கா, நீ வந்து இவ்வளவு வருஷம் கழிச்சு வந்திருக்க, கொஞ்ச நேரம் தான் எங்களோட இருந்த, மொத்தமே அவங்களோட ஹாஃப் டே கிட்ட தான் செலவு பண்ணிப்பேன். 3-4 ஹவர்ஸ் தான் மொத்தமா வெளியில போயிட்டு வந்தது, வீட்டுல இருந்தது எல்லாமே மொத்தமா ஒரு 4-5 ஹவர்ஸ் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பேன். ஆனா அந்த 4-5 ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படிங்கிற ஃபீல் கொடுக்காத அளவுக்கு அவங்க அந்த 4 மணி நேரத்துல 4-5 மணி நேரத்துல நான் எந்த போன் அட்டன் பண்ணல, சென்டர் காலோ எந்த இதுவுமே இது பண்ணல. அந்த 4-5 ஹவர்ஸ் அந்த ஆத்மாக்களுக்காக நம்ம போயிருக்கோம், அவங்களோட இருக்கலான்ட்டு. இப்ப வரைக்கும் நான் இன்னி ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் வரலன்னா கூட பரவாயில்ல. அந்த அந்த 5 ஹவர்ஸ் என்னுடைய பிரசன்ஸ் இருந்துச்சு இல்லையா, அது போதும். நான் நினைக்கணும், ஐயோ நான் இத்தனை வருஷம் கழிச்சு போறேன், என் தங்கச்சி என்ன நினைப்பாளோ, தங்கச்சி வீட்டுக்காரர் என்ன நினைப்பாளோ, தம்பி என்ன நினைப்பாங்களோ, இவ்வளவு நாள் கழிச்சு பெரியமா வந்துட்டு வந்துட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு நான் நினைப்பாங்களோன்னு ஃபர்ஸ்ட் நினைக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் நான் நினைச்சிட்டேன், நான் கொஞ்ச நேரம் இருக்கேன், அந்த கொஞ்ச நேரம் ஃபுல்லா உங்களுக்காகவே நான் இருப்பேன். கொஞ்சம் கூட நான் என்னுடைய சென்டர் பத்தியோ மத்த விஷயங்களோ நான் நினைக்காம, அது மாதிரி நீங்க மைண்ட் செட் பண்ணிக்கங்க. அவங்களும் பாம்பா குழந்தைதான், அவங்க வருத்தப்படுவாங்களோ, ஃபீல் பண்ணுவாங்களோன்னு நினைக்காதீங்க. இந்த மைண்ட் செட் வச்சுக்கோங்க. 2வது, நீங்க அவங்க கிட்ட இப்பயே எப்பயாவது பேசினாங்கன்னா அப்படியே ஒரு வார்த்தை அப்படியே சொல்லி வைங்க, நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நான் நினைச்சிட்டு வரேன் பாபாவை. திரும்ப இப்ப நீங்க சொன்னீங்களே என்கிட்ட, திரும்ப நான் பாபா வீட்டுக்கு எப்ப வருவானோ தெரியல, அதை வந்து நீங்க சொல்லிருங்க. அப்போ இப்பயே நீங்க வந்து நீங்க மனசுல இருந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் அனுப்புங்க. என்னுடைய பிரசன்ஸ், நான் 5 நிமிஷம் அவங்களோட பேசினாலும், 1/4 மணி நேரம் பேசினாலும், ஒன் டே பேசினாலும், அந்த ஃபீல் தான் சிஸ்டர், கொஞ்ச நேரத்துக்கான ஃபீலிங் தான். நீங்க அந்த நிறைய நேரம் கொடுக்கக்கூடிய ஃபீலிங்க, ரொம்ப நேரம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றத ஒரு 10-15 மினிட்ஸ் நீங்க டைம் கொடுங்க. அந்த 10-15 மினிட்ஸே அவங்களுக்கு என்னாஃபா ஃபீல் ஆகும். இப்ப நான் வந்து சொன்ன 2 விஷயம் பண்ணிருங்க. ஃபர்ஸ்டே கொஞ்ச நேரம் நான் பேசினாலும் அந்த ஆத்மாவை பாபா திருப்திப்படுத்திடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் அவங்களோட பேசினாலும் அப்படி சொல்லிடுங்க, வைப்ரேஷன்ஸ் கொடுங்க, ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற நினைக்காதீங்க, அது நெகட்டிவ், அதை விட்டுருங்க. ஓகேவா? 2வது, ஒண்ணு வந்து அவங்களுடைய வைப்ரேஷன்ஸ் ஃபர்ஸ்டே இது பண்ணிருங்க. 2வது, அவங்க கிட்ட சொல்லி வச்சிருங்க, நான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன். அப்போ நீங்க வந்து அவங்களோட ரொம்ப நேரம் பேசுவீங்க அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் இப்பயே அவங்களுக்கு ஸ்டாப் ஆயிரும் கொஞ்சம் கொஞ்சமா. கவலைப்பட மாட்டாங்க. ஓம் சாந்தி சிஸ்டர். பாபா சொல்றார், உடல்ல தூய்மை, மனதிலே ஆத்மால தூய்மை, இதுகளை பற்றி சொல்றாரு. ஆனா உடலுக்குள்ள உங்களோட நித்திரையை நீங்க சொன்னீங்க 10 மணிக்கு போகணும், 10 மணிக்கு படுத்தா 12 மணிக்கு இடையில இந்த உடல்ல உள்ள ஓர்கன்ஸ் எல்லாம் தூய்மையாகுதுண்டு. ஆனா தூய்மை இல்ல, ஹீல் ஆகும். ஹீல் ஆகுது. ஹீல் சொல்றது சிட்டா உண்மையில தூய்மை அடைகிறது தான். அங்க உள்ள அன்பு தூய்மை அடையுதுன்னு சொல்றதை விட பிரதர், அது தன்னை குணப்படுத்திக்கும்னு சொல்லலாம். அதுக்கு பேரு தான் ஹீல். தூய்மை ஆகுறதெல்லாம் இல்ல. அந்த டைம் நம்ம தூங்கினோம்னா, இன்னொன்னு சயின்ஸ் படி பாத்தீங்க அப்படின்னா, நம்ம 10 மணிக்கு தூங்குறது பாபா சொல்லுவாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, உலகத்துல வந்து கெட்ட எண்ணம் உடையவர்கள் இருப்பாங்க, 10 மணிக்கு மேல விகாரிகளா இருப்பாங்க. அதனாலதான் பாபா அந்த வைப்ரேஷன் எல்லாம் நம்மளை தாக்க கூடாதுன்னு நம்மளை தூங்கிருங்கிறார் பாபா.
என்னுடைய நீங்க அப்ப 10 பாயிண்ட் மணிக்கே தூங்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. சயின்ஸ் படியும் நல்லதுதான், ஆன்மீக படியும் நல்லதுதான். ரைட். என்னுடைய பாயிண்ட் என்னடா சிஸ்டர், சில நேரம் ம். 10 மணிக்கு முதல் 12 மணிக்கு படுக்கிற ஆட்களும் இருக்காங்க, 2 மணிக்கு ஒழும்பி தியானம் பண்ணுற ஆட்களும் இருக்கிறாங்க. அப்போ ம். உண்மையிலே அது உடலுக்கோ மனதுக்கோ தூய்மையான்றதுதான் கேள்வி. தூய்மைங்கிறது இங்க கேள்வியே, இந்த தூய்மைங்கிற விஷயமே இல்ல பிரதர். தூய்மைங்கிறது என்னுடைய ஆத்மா தூய்மையா இருந்துச்சுனாவே, ஒண்ணு அக தூய்மை, என்னுடைய ஆத்மா தூய்மையா இருக்கணும், இன்னொன்னு புற தூய்மை, இந்த உடல் தூய்மையா இருக்கணும். இப்ப பாபா காலையில ஏன் கிளாஸ் வச்சிருக்கிறார்? காலை கடன் எல்லாம் முடிச்சிருங்கன்னு சொல்றாரு. வயிற்றுக்குள்ள இந்த கெட்டது கூட முடிச்சிருங்க, காலை கடன் முடிச்சுட்டு தான் நீங்க வந்து காலையில முரளி கிளாஸே பாபா கேளுங்கன்னு சொல்றாரு. அப்ப நம்ம நைட் நல்லா தூங்கிட்டோம் அப்படின்னா என்னுடைய உடல் ஹீல் ஆயிரும், தூய்மை ஆயிரும் சொல்றதை விட ஹீல் ஆயிரும். அப்ப எல்லாமே என்னுடைய உடல் நல்லா, பாடி நல்லா இருக்கும், பாடி செட்டிங் நல்லா இருக்கும். அப்ப காலையில நான் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், எழுந்திரிச்சு நான் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு காலை கடன் எல்லாம் முடிச்சுட்டு நான் யோகாவோ அமிர்த வேலையோ இல்ல முரளி கிளாஸோ நம்ம பண்ணுவோம். அதுக்காக பாபா சொல்றாரு. மத்தபடி நீங்க வந்து 10 மணிக்கு தூங்கி 2 மணிக்கு எழுந்திருக்கிறது, இல்ல 10 மணிக்கு தூங்கி 3 மணிக்கு எழுந்திருக்கிறது, இல்ல 10 மணிக்கு இன்கேஸ் தூங்கவே முடியலன்னா கொஞ்சம் லேட்டா தூங்குறது, அதெல்லாம் நம்முடைய மனநிலை பொறுத்தம்ன்றது. டாக்டர் வந்து இப்ப உடம்பு சரியில்லைன்னா நீங்க இவ்வளவு நேரம் அவங்கள பொறுத்த வரைக்கும் டாக்டர்ஸ் வந்து உடம்பு சரியில்லை தூங்குனா உடம்பு சரியாயிரும் அப்படிங்கறதான அவங்களுடைய மைண்ட் செட். அதனால அவங்க சொல்றாங்க. ஏன்னா அவங்க என்ன, நம்ம தியானம் பண்றோம், தியானம் பண்ணா நம்முடைய மனசு ரிலாக்ஸ்ட் ஆயிரும், அது அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால தூங்குனீங்கன்னா உங்களுடைய உடலும் ரெஸ்ட் ஆயிரும், மனசுக்கும் ரெஸ்ட் ஆயிரும்னு சொல்றாங்க. சோ தூக்கங்கிறது அவங்கவுங்களுடைய பாடி கண்டிஷன் பொறுத்தான் இல்லையா? சின்ன வயசா இருக்கிறவங்களுக்கு நிறைய நேரம் தூக்கம் தேவைப்படுது. தூங்குனா நம்முடைய ஆத்மா தூய்மையாயிருதா இல்ல உடல் தூய்மையாயிருதான்னா ரெண்டுமே தூய்மையாகிறது கிடையாது. ஆனா ஒண்ணு சொல்லலாம், நம்ம தூங்குனோம்னா நம்ம பாவம் பண்ண மாட்டோம். அதனால ஆனா ஆத்மா தூய்மையாச்சுங்கிறது அர்த்தம் கிடையாது. நம்ம தூங்கும் போது நம்ம ஆத்மா பாவம் செய்ய மாட்டோம். அப்போ அதனால ஆத்மா வந்து தூய்மை ஆகுறது இல்ல, பாவம் இல்லாம இருக்கும், அவ்வளவுதான். பாபா அந்த இதில் என்னென்னா அந்த உடலோடு ஒப்படைக்குள்ள ஒரு உடலுக்கு எக்ஸசைஸ் பயிற்சி தேவை, உடல் பயிற்சி தேவை. ஆமா அது ஆமா, உடலுக்கு எக்ஸசைஸ் நம்ம பண்ணலாம், தப்பு ஒண்ணும் அளவான கிடையாது. நித்திரையும் தேவையுண்டு. ஆமா எங்களுக்கு என்னன்னு கண்டிப்பா. சொன்னா இல்லைன்னா நம்ம, ஆமா நம்ம சரியா தூங்கலாம்னு அப்புறம் பகல்ல யோகால எல்லாம் தூக்கம் வரும்ல. இல்ல பாபா நல்லா தூங்குங்கன்னு தான் சொல்றோம். நான் அதை பார்த்தேன் சிஸ்டர். என்னன்னு சொன்னால் கணக்காக்கள் உடலால் வருத்தம் எக்ஸசைஸ் செய்கிற இல்லை, நித்திரை கொள்றது இல்லை, கடைசியில் பார்த்தா ஒரே ஒரு தியானம் உண்டு, அது எல்லாம் வளர்ந்து எல்லாத்தையும் வளர்க்குற நிலைக்கு வர்றாங்க. இல்ல எக்ஸசைஸ் பண்ணலாம். இப்ப பிரம்ம பாபா பாத்தீங்க அப்படின்னா 93 வயசு வரைக்கும் இருந்தாரு. பிரம்ம பாபா நமக்கு தெரியும். பாபா இது மாதிரி எல்லாம் பின்னாடி வந்து ஒரு இது ஒரு குஷனோ அது மாதிரி எல்லாம் பாபா வச்சுக்கவே இல்லை. ஏன்னா பிரம்ம பாபா வாக்கிங் போவார், டெய்லி 1 மணி நேரம் போவாராம் வாக்கிங். அதனால எக்ஸசைஸ் பண்ணுவாரு, வாக்கிங் பண்ணுவாரு. பிரம்ம பாபா எக்ஸசைஸ் பண்றதுலயே வாக்கிங் பண்ணுவாரு. அப்ப அந்த காலத்துல பேட்மிண்டன்ல பாபா விளையாண்டு இருக்காங்கல்ல இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட. அதனால நம்ம எக்ஸசைஸ்ல பாபா குழந்தைங்க நம்ம பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனா நான் எக்ஸசைஸ் பண்றேன்னு அமிர்தலை விட்டுட்டேன், எக்ஸசைஸ் பண்றேன் அப்பதான் முரளி கிளாஸ் ஏன் வரல, நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதான் முரளிக்கு வரல, அப்படி சொல்லக்கூடாது. அதனால நம்ம அது பண்ணலாம், தப்பே இல்லை. ஏன்னா உடல் நல்லா இருந்தா தானே நம்ம யோகா கூட நல்லா பண்ண முடியும், சேவையும் நல்லா பண்ண முடியும். ஓம் சாந்தி. தேங்க்யூ. ஓகே, வேற யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்கா இல்ல யோகா பண்ணலாமா? நீ 5 நிமிஷம் இருக்கு. ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். அங்க மதுபன்ல இருக்கிற நேரம் அவங்க எப்படி முரளி கிளாஸுக்கு முந்தி ரெடி பண்ணி போறது, முரளி கிளாஸுக்கு முந்தி தியானம் பண்றது, அதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்றீங்களா? சரி. இப்போ ஏன்னா இப்ப இன்னைக்கு கிளாஸே அதுதான் இல்லையா? மதுபன் போறதுக்கான நம்ம ரெடி ஆகிறதா, அதுக்கு வந்து ஒரு நம்ம ஸ்ரீமத் மரியாதை அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்ம டாபிக் போட்டு பண்ணியிருக்கோம். இப்போ மதுபன்ல நம்ம போனோம்னா நமக்கு வேலை வந்து ஒரே ஒரு வேலை தான் இல்லையா? அதாவது பாபாவுடைய முரளி கேட்கறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. கிளாஸ் கேட்கறது, யோகா பண்றது, அவ்வளவுதான். வேற எந்த வேலையும் கிடையாது. நம்ம மதுபன் போயிட்டு வந்தோடனே ஃபர்ஸ்ட் மதுபன் போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ரெடி ஆகணும்னு சொல்லியாச்சு. மதுபன் போயிட்டு வந்தோடனே வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் அகாமடேஷன் வாங்கி முடிச்சேன்னா நான் வந்து சேர்ந்துட்டேன் மதுபனுக்கு. ஏன்னா யாருடைய எண்ணங்களையும் நம்ம விரயம் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு எல்லாம் பண்ணிட்டு நான் எப்ப டைம் கிடைக்குதோ, ஏதாவது எமர்ஜென்சி ஏதாவது இம்பார்ட்டன்ட்னா கால் பண்ணுங்க. அது மாதிரி வீட்டுல எல்லாமே மதுபன் போறதுக்கு முன்னாடியே முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே நீங்க சிவா நம்ம வந்து சிவகுமாரி சிஸ்டர் சொன்ன கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னது இது விட்டு போயிருச்சு. மதுபன் போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க, ரெடி பண்ணிக்கிங்க. இப்ப நம்ம சென்டர்ல இருந்து போறோம்னா எல்லாமே யார் வாணி யார் போக என்ன அளவு எல்லா சார்ட் எல்லாம் எழுதி போடுவோம். அது மாதிரி நீங்க வீட்டுல எல்லாமே ஓரளவுக்கு செட் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா நீங்க அங்க போனோடனே இதை சொல்லிட்டே போல, அதை சொல்லிட்டே போல, இதை யார் பண்ணுவா அதை யார் பண்ணுவா
அப்படின்னு வீட்டுல இருக்கிறவங்களுக்கோ இல்ல நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கோ உங்களை பத்தி எண்ணங்கள்ல உங்களுக்கு வராத அளவுக்கு நீங்க பாத்துக்கங்க. எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு செட் பண்ணி கொடுத்துட்டு முடிஞ்ச வரைக்கும் எமர்ஜென்சினா மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லி போயிருங்க. அப்போ ஒண்ணு நீங்க மதுபன் போனதுக்கு அப்புறம் மதுபன்ல இந்த உடம்பு மட்டும் மதுபன்ல உட்காந்துருக்கு, மனசு ஃபுல்லா வீட்டை நினைச்சிட்டு இருக்கு, மனசு ஃபுல்லா ஆபீஸ நினைச்சிட்டு இருக்கு, அது இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் ஆபீஸ்ல வீட்டுல எல்லாமே ஓரளவுக்கு நீங்க செட் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா நீங்க அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ உங்க எண்ணமும் அங்க போகாது. சரிங்களா? அதை மைண்ட்ல நல்லா செட் பண்ணிக்கோங்க. போன்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க, தேவையானது மட்டும்தான் எனக்கு பண்ணுங்கன்னு சொல்லிடுங்க. இது வந்து உங்களை அந்த உங்களுடைய உலகிலான லௌகீக ஃபேமிலி, லௌகீக குடும்பத்துல இருந்து உங்களை கொஞ்சம் டிட்டாச்சா வச்சுக்கோ. மதுபன்ல அதுக்கப்புறம் உங்க மைண்டு கூட பேசுங்க. அப்ப அந்த செல்ஃப் டாக் பண்ணுங்க. நான் எதுக்காக வந்திருக்கேன்? என்னுடைய மனநிலை நல்லா வச்சுக்கிறேன். எனக்கு இங்க என்ன வேலை? சமைக்கிறது இருக்கா? இல்ல. காய்கறி வாங்கணுமா? இல்ல. இதை சமைங்கன்னு யார்ட்டையாவது டைரக்ஷன் கொடுக்கணும்னா இல்ல. இதை வீட்டை துடைங்கன்னு சொல்லுமா? இல்ல. யாரோ துடைப்பாங்க, யாரும் பாத்ரூம் கழுவுவாங்க, யாரும் சமைப்பாங்க, யாரும் சர்விங் பண்ணுவாங்க, யாரு மெனு போட்டாங்கன்னு தெரியல, யாரு காய்கறி வாங்கிட்டு வருவாங்களோ, நமக்கு எந்த வேலையும் இல்லை. கிளாஸ் இவங்கிடுங்க அவங்கிடுங்க யார சொல்றேன், எந்த வேலையும் எனக்கு கிடையாது. ஒன்லி நான் கிளாஸ் கேட்கணும், நான் யோகா பண்ணணும். டைம்ல சாப்பாடு எல்லாம் ரெடியா இருக்கும். நான் டிஃபன் சாப்பிடலாம், லஞ்ச் சாப்பிடலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதுனாலும் சரி. அப்ப என்னுடைய வேலை கிளாஸ் கேட்கறது, யோகா பண்றது. இது மட்டும்தான். அது வந்து உங்க கூட பேசுங்க. அதே மாதிரி ஏன் பாபா முரளிக்கு முன்னாடி முதல் யோகா வச்சிருக்கிறாரு? இப்ப கூட நம்ம இந்த முரளி இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நான் 57 என்னமோ நான் இது பண்ணேன்னு நினைக்கிறேன். 257க்கு என்னமோ கனெக்ட் பண்ணேன். அப்பவுமே பாபா சிம்பிள் போட்டு இது யோகா ஓடிட்டு இருந்துச்சு. அப்பவுமே ஒரு 5-6 பேர் வந்திருந்தாங்க. அப்பவுமே 6-7 பேர் வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்பவுமே. ஆமா. அப்போ எதுக்காக யோகா பண்றோம்? கிளாஸ்க்கு முன்னாடி இல்ல. கிளாஸ்க்கு முன்னாடி என்னுடைய மனசுங்கிறது ஒரு மண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். ஞானம்ங்கிறது விதை. அப்ப மனசுங்கிற மண்ணுல பாபா ஞானம்ங்கிற விதையை விதைக்கிறார். அதுக்கு முன்னாடி என்னுடைய மனசை நல்லா ஆக்குறாரு. அப்ப அமிர்த கிளாஸ்க்கு வந்து நான் வந்து கிளாஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் யோகா கிளாஸ்க்கு முன்னாடி நான் யோகா பண்றேன்னா நல்லா யோகா பண்ணும்போது என்னுடைய மனநிலை நல்லா ஆயிரும். என்னுடைய மனசு நல்லா இருக்கிறதப்போ அப்புறம் பாபா என்ன பண்ற ஞானம்ங்கிற விதையை அதுல போடுறாரு. நீங்க மனநிலை அதனாலதான் பாபா சொல்லுவாரு. இப்ப போன வாரத்துக்கு முந்தின வாரம் இல்ல ஒரு 3 வீக்ஸ்க்கு இருக்கும்னு நினைக்கிறேன். வியாழக்கிழமை பாபா மகா வாக்கியம்ல சொன்னார் முரளியில. பாபா என்ன சொன்னாங்கன்னா கிளாஸ்க்கு டீச்சர் வரக்கு முன்னாடி கிளாஸ்க்கு வந்துடணும்னு சொன்னார். அப்ப எதுக்காக பாபா வர்றதுக்கு முன்னாடியே நம்ம யோகா பண்ணி நம்முடைய மனநிலை நல்லா வச்சுக்கிறது. அப்ப இங்க நம்ம வீட்டுல இருக்கும் போது ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து கனெக்ட் ஆகுறோம். இல்ல 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சென்டருக்கு போகலாம். போயிட்டு நம்ம யோகா பண்ணலாம். மதுபன்லாம் நமக்கு வேற எந்த வேலையும் இல்லை. அப்போ 7 மணிக்கு முரளி கிளாஸ், 6:30க்கு அங்க யோகா ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப நம்ம 6:30க்கே போயிடலாம். இப்ப மதுபன்ல போனதுக்கு அப்புறம் நமக்கு பிசிக்கல் எந்த வேலையும் இல்லாதனால கொஞ்சம் தூக்கம், நைட்டு தூங்குறது மட்டும் போதும். மதியான டைம் நமக்கு தூங்குறதுக்கு டைம் தராங்க. அப்போ நீங்க தூங்க வந்துச்சுன்னா தூங்கிங்க, இல்லைன்னா ரிலாக்ஸா படுத்துக்கோங்க. ரிலாக்ஸா படுத்துட்டீங்கன்னா அப்ப அமிர்தல முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா போயிட்டு 5 மணி வரைக்கும் 5:30 மணி வரைக்கும் யோகா பண்ணுங்க. பாண்டபவன்ல எல்லாம் போயிருந்தாங்கன்னா 6 மணிக்கு வரைக்கும் கூட நான் யோகா பண்ணிட்டு இருப்பேன். இல்லைன்னா சில டைம் முன்னாடியே குளிச்சுட்டு பண்ணுவேன். இல்லைன்னா 6 மணி வரைக்கும் 6:30 வரைக்கும் இல்லைன்னா 6 மணி வரைக்கும் யோகா பண்ணிட்டு குளிச்சுட்டு திருப்பி 6:30க்கு யோகா போயிடுறது. இல்ல இந்த 6:30 டைம்ல ஒன்னா பாண்டபவன்ல இருந்தோம்னா மேல போறது, இல்லைன்னா சார்தாம்ல யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப உட்காந்து ஃப்ரீயா பாபாவும் நம்மளும் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லைன்னா அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கங்க. 6:30க்கே போயிருங்க யோகா டைம்க்கு. அப்ப யோகா டைம்க்கே டெய்லி பாபா அதே மாதிரி பாபா மீட்டுக்கு முன்னாடியே பாபா இன்வைட் பண்ணுங்க. முரளிங்கிறது ஆகவான் தான் வராரு தான் பிரசன்ட் ஆகுறாருல. பாபா இன்னைக்கு வாங்க, இன்னைக்கு என்ன மகா வைக்க சொல்ல போறீங்கன்னு தெரியல, உங்களுக்கு என்ன ஸ்திதியோ இல்ல ஏதாவது ஒரு விஷயமோ ஏதாவது ஒரு கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் சொல்லிட்டு உட்காருங்க முரளியில. அப்புறம் உட்காந்து முரளி கேளுங்க, நல்லா கேளுங்க. பாபா அந்த சிஸ்டரோ பிரதரோ, சிஸ்டர் தான் வாணி பிடிக்கிறாங்க மதுபன்ல, அவங்க மூலமா எனக்கு வந்து வாசிச்சு சொல்றீங்க, இன்னைக்கு என்ன எனக்கு சொல்லணுமோ சொல்லுங்க. அந்த ஒரு மனநிலையே நம்ம கேட்டோம்னா முரளி நல்லா கேட்போம், யோகா நல்லா வரும், தூக்கம் வராது, யோகா நல்லா வரும். முரளியில இறைவன் என் முன்னாடி இருக்காரு, என்னுடைய சுப்பீரியர் உட்கார்ந்து இருக்காரு பாஸ். அவைய கண்ணு இப்படி மூடும். என் பாஸ் கிட்ட நான் பேசும்போது நான் அலர்ட்டா இருப்பேன்ல, ஆக்டிவா இருப்பேன்ல, ஏன்னா என்னுடைய சுப்பீரியர்ல பெரியவர். அப்ப அந்த ஒரு உணர்வோட நல்லா இல்லையா, அந்த ஒரு மரியாதை கலந்த ஒரு அன்போட நம்ம வந்து முரளி கேட்கலாம். அமிர்த முரளி ஆகட்டும். அது மாதிரி மதுபன்ல வந்து எந்த டைமே மதியானத்துக்கு மேல உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த டைம் கூட ஏதாவது அந்த டைம் உட்காந்து யோகா பண்ண வேண்டாம், தூக்கம் தான் வரும். அந்த டைம் 2 to 4 மணிக்கு அந்த டைம்ல நீங்க ஏதாவது சிந்தனை பண்றதோ, ஏதாச்சும் வாங்கணும், பர்ச்சேஸ் பண்ணணும், இல்ல எதை பத்தியாவது நீங்க யோசிக்கணும் அப்படின்னா அதெல்லாம் இது பண்ணிக்கோங்க. அதெல்லாம் அந்த டைம்ல பண்ணிக்கோங்க. இல்ல காலையில நீங்க 3 மணிக்கே எந்திரிச்சிடுவீங்கன்னா மதியானம் கொஞ்சம் நேரம் ஒரு 1 ஹவரோ 1.5 ஹவரோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இது பண்ணிக்கலாம். மதுபன் பண்ணணும் உங்களுக்கு வாக்கிங் தேவையில்லை. ஏன்னா அங்க எல்லா இடமும் தூரம் தானே. சாப்பிடறதுக்கு டைனிங்க்கு ரூமுக்கு கிளாஸ் ரூமுக்கு ஒரு இடமும் நீங்க இப்படி நடந்து போறது அதுவே ஒரு வாக்கிங் ஆயிரும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம்.
இல்லையா பாபா கூடயே உட்காந்துட்டு ஆஃப்டர் அமிர்த வேலையோ உட்காந்து பாபா வாங்க நம்ம 2 பேரும் பேசிட்டே போலாம். மதுபன்ல இந்த இடத்துல எல்லாம் பிரம்ம பாபா இருந்திருப்பாருல்ல இங்க எல்லாம் அந்த மாதிரி பாபா கூட சிட் பண்ணிட்டே நீங்க அப்படியே நடந்து போங்க. ஸோ அது மாதிரி அமிர்தாலைக்கு முரளி கிளாஸ்க்கு முன்னாடி யோகா எல்லா டைமே அதே மாதிரி மதுபன்ல எந்த கிளாஸும் மிஸ் பண்ணவே வேண்டாம். ஆன் டைம் போக வேண்டாம், பிஃபோர் டைம் நம்ம போயிடலாம். ஏன்னா இப்பெல்லாம் முன்னாடி மாதிரிலாம் இல்லை, நிறைய கிளாஸ் 8 மணிக்கு மேல எல்லாம் கீழே சாந்திவன்ல 8 மணிக்கு மேல கிளாஸ் வைக்கிறது இல்லை. முன்னாடி 9 to 10 ராஜுபாய் கிளாஸ், கருணாபாய் கிளாஸ், அப்படி ஏதாவது கிளாஸ் எடுப்பாங்க. இப்ப எல்லாம் 8 மணிக்கு மேல எதுவுமே இல்லை, 7:30 மணி 8 மணிக்கு விட்டுறாங்க. இந்தியாக்காரங்களுக்கு 8 மணிக்கு மேல கிளாஸே இல்லை, எல்லாம் டின்னர் சாப்பிட்டு நல்லா தூங்குங்க, சீக்கிரம் தூங்கிட்டு சீக்கிரம் வாங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுறாங்க. அது மாதிரி நல்ல எல்லா கிளாஸுமே மிஸ் பண்ணாம எல்லாமே நீங்க நோட் புக் எடுத்துக்கங்க, முடிஞ்ச வரைக்கும் எல்லா கிளாஸுமே எழுதிக்கங்க. எல்லாமே யோகா நல்லா அனுபவம் பண்ணலாம். அந்த அனுபவம் வந்து கிளாஸ் கேட்ட கிளாஸ் கூட மறந்துடும், அனுபவம் வந்து மறக்கவே மறக்காது. அதனால ஒரு கிளாஸும் ஒருத்தரும் நல்லா இது பண்ணி தானே அவங்க அனுபவத்தோட தானே கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ நல்லா ஒரு கிளாஸும் மிஸ் பண்ணாம நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க சார். நல்ல மதுபன் நம்ம வந்து எப்படி பாபா நம்ம சந்திக்க போலாம், அவரு மாதிரியே ஆயிட்டு நம்ம சந்திக்க போலாம். பாபா ஈகரா வெயிட் பண்ணும், என் குழந்தை வரப்போகுது, நான் சந்திக்க வரப்போறேன் அப்படின்ட்டு மேல இருந்து பாபா குடுன்ட்டு நமக்காக ஓடி வரணும். சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு நம்ம பாபாக்கு பிடிச்சமான குழந்தையாயிட்டு அவர் மாதிரியே நம்முடைய மனநிலையெல்லாம் நம்ம செட் பண்ணிட்டு நம்ம போய் பாபா சந்திக்கலாம். சரி, தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.